Hey all, Assalamu alaikum. I'm your instructor Hajra Yasir, and I'm so excited to meet you all in the new year 2026. புதிய வருடத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, ஸோ ஒரு நியூ இயர்க்கு அப்புறமா ஐ ஹேவன் அப்டேட்டட் எனிதிங். ஒரு போஸ்ட்டுமே வரல. கொஞ்சம் ஹெக்டிக், கொஞ்சம் பிஸியாக லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரையும் ஒரு லைவ்ல சந்திக்கலாம்னு லைவ்ல வந்தேன். அண்ட் இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காகவும் ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப். ஓகே, ஸோ இந்த லைவ் செஷன் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணுறேன், ஒரு செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன்டா, கொஞ்சம் ஆக்கள் வரட்டும், அப்போ தான் லைவ்ல கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லைவ் செஷன் இஸ் ஸ்பெஷலி ஃபார் மென். யாருக்கானதுண்டா ஆண்களுக்கானது. அண்ட் தோஸ் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் to learn English, spoken English, or to how to build up, எப்படி உங்களோட கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம்ன்றதெல்லாம் வந்து ஓவராலாக ஒரு பாயிண்ட்ஸ் பேஸில் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் நாங்கள் இங்கே ஏசி இங்கிலீஷ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன்ட்டு போஸ்ட் போட்டதில் நிறைய ஆண்கள் வந்து யூனோ தேவர் கிரம்பிளிங், ஏண்டா எங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாதா, எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா, ஏசி இங்கிலீஷில் மென்னுக்கு கிளாஸஸ் கொடுக்குறது இல்லைன்றெல்லாம் 1008 கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் ஜென்ஸுக்கான கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கான்ஃபிடென்ஸ் எப்படி, ஆல்ரெடி தே ஆர் ஸோ கான்ஃபிடென்ட், பட் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் when it comes to the spoken, அதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக பேச போகிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஸோ இந்த லைவ் செஷன் எனக்கு போஸ்ட் எல்லாம் எழுதிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. பட் இன்ஷால்லா I'll be updated myself because இந்த 2026 was really hectic, ரொம்ப ஹேக்டிக்காக போயிட்டுது இந்த. அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் ஐ கான்ட் பிலீவ் இப்போ இன்னைக்கு 6th, ரைட்? என்னடா 2026 ஆரம்பிச்சு 6 நாளும் ஓடிடுச்சு இல்லையா? ஸோ எல்லாருக்குமே இது புதிய இயர் அப்படின்ட்டுலாம் அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்லை. பட் அந்த ஸ்டார்டிங்ன்ட்டு இருக்கும்போது we need some motivations, we need some affirmations. எங்களை நாங்களே கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம், what shall we do the next அப்படின்ட்டு வரும்போது அது February Marchல பண்ணுறதை விட கொஞ்சம் ஜனவரியில் அந்த affirmations எடுக்கிறது வந்து we feel something positive, right? அதுதான். அண்ட் அப்போ இதே மாதிரி லாஸ்ட் இயர் நான் இந்த லெசனுக்குள்ள மென்னுக்கு ஆல்ரெடி ஐ ஸ்டார்டட். இது யாருக்கான லைவ்ண்டு மென்னுட்டு இல்லை, பொதுவாக நீங்கள் யார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படித்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற நோ மேட்டர் வாட், ஃபீமேல் ஓ மேல்ஸ் யாருக்காக இருந்தாலும் இது காமன் எக்ஸ்பிளனேஷன் தான். பட் லேடிஸ் தே காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தே காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கிட்ட லைவ் செஷனுக்கு அவங்கள நான் கூப்பிட்டு இந்த தேர்ஸ்டே ஐம் ஸ்டார்டிங் மை ட்ரைனிங். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீ ட்ரைனிங் வந்து 10 hours ப்ளஸ் இன்ட்ரடக்டரி செஷனோட 11 hours ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். அப்போ அதனால தே ஆர் சம்வாட் கெட்டிங் an opportunity, and almost the group is filled with 60 students. almost 60 பேர் இருக்காங்க குரூப்ல. அப்போ அதனால I just wanted to give some guidance to male students. அதனால விரும்பினவங்க பாருங்க, விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் இந்த 2025 and 2026, oh my god, ஓகே, நிறைய பேர் வந்து 2025 அச்சீவ்மெண்ட்ஸ், எங்கெங்கே போனாங்க, என்ன பண்ணினாங்க, எல்லாம் வீடியோஸ் அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள 60 செகண்ட்ஸுக்குள்ள 60 ஃபோட்டோஸோ வீடியோஸ் எல்லாம் போட்டு நான் பார்த்தேன். அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொன்னால் எஸ் ஐ ஹாவ் அச்சீவ்ட் மாஷால்லா. மை 3rd கிராஜுவேஷன் வாஸ் ஹெல்ட் லாஸ்ட் இயர் ஜூலையில் தான் நடந்தது. ஸோ அது எனக்கு அந்த பிஏ கம்ப்ளீட் பண்ணினது இட் வாஸ் அ சக்ஸஸ் ஃபார் மீ. அண்ட் ஆஃப்டர் பீயிங் அ மதர் ஆஃப் 2 children, அதை நான் முடிச்சது வந்து ரொம்ப ஹாப்பி வித் த சப்போர்ட் ஆஃப் மை ஹஸ்பண்ட், அல்ஹம்துலில்லா. அண்ட் அதை தவிர அண்ட் ஆல்சோ ஹீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் இஸ் மாஸ்டர்ஸ் இன் ஐடி. அவரோட மாஸ்டர்ஸ் முடிச்சாரோ அதே 2025ல, அல்ஹம்துலில்லா. அது ரொம்ப எங்களுக்கு எஜுகேஷனல் வைஸ் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இயர். அண்ட் ஐ ஹவ் டன் 2 interviews. அப்போ அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, விச் ஐ நெவர் எவர் ட்ரெம்ட் ஆஃப். கனவுல கூட யாராவது என்னை இன்டர்வியூ எல்லாம் எடுக்கணும்னு நானும் பிளான் பண்ணினதே இல்லை. பட் சின்ன பிள்ளையில ப்ளே பண்ணுறது, கசின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தால் எந்த வேலையே அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது. ஸோ இன்டர்வியூ நாங்கள் எங்களோட சைல்ட்ஹுட் ஆக்டிவிட்டீஸே வந்து இன்டர்வியூஸ்.
ஸோ நாங்கள் வந்து அதை எப்படி அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி எல்லாம் ப்ரிட்டெண்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறது தான் எங்களோட வேலையே. பட் வென் இட் கம்ஸ் டு த ரியாலிட்டி, வென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது அப்படியெல்லாம் நான் கனவு காணவே இல்லை. ஒரு இங்கிலீஷ் டீச்சரா தே ரிக்வெஸ்ட் மீ அண்ட் அதை பற்றி பேசுகிறாங்கன்ற போது ரியலி ஹாப்பியாக இருந்தது. நேத்ரா டிவியோட பிறை ஒலி. ஸோ மிஸ் சுமியா ஜி நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறப்போ வாஸ் ரியலி ரியலி அட்மயர்ட் அண்ட் ஐ வாஸ் ஃப்ளைங் ஓவர் த மூன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு டீச்சருக்கு கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூனோ அன்ஃபர்கெட்டபிள், ரைட்? ஸோ அது ஒன்று. அதே மாதிரி வீரகேசரியில் when they called me for digital platformல கூப்பிட்ட போது that was another not only for the language but also for the women empowerment. அதுக்கும் கூப்பிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ரியலி அது வந்து ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு மொமெண்ட்னு நான் சொல்லுவேன். ப்ரிஷியஸ் என் லைஃப் டைமில் நான் வந்து கனவே காணல ஆக்சுவலி. பட் அந்த சைல்ட்ஹுட்ல செஞ்சு பார்த்தது அப்படியே அந்த யூனோ அந்த லைவா நடக்கும் போது இட் வாஸ் சம்திங் லைக் அ கூஸ் பம்ப்ஸ். நான் ஐ வாஸ் பிஞ்சிங் மை செல்ஃப், இஸ் இட் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. யூனோ அது சும்மா அப்பா டக்குன்றதுக்காக சொல்ல வரல. பொதுவாக வந்து டீச்சர்ஸுக்கு வி ஆர் நாட் கெட்டிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபோரம்ஸில் ஒருத்தர் கூப்பிட்டு எங்களை பற்றி கேட்டு நாங்கள் சொல்கிற விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொண்டு போகிறதுன்றது அது உண்மையாகவே நீங்கள் யார் என்ன கல்வி ஊற்றினாலுமே எனக்கு அது உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விச் ஐ ரியலி ஃபெல்ட் தட் Allah has gifted me. அப்படிதான் நான் நினைச்சேன் அந்த மொமெண்ட். ஓகே, இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு இது இங்கிலீஷ் ரிலேட்டடான லைவ்னால நான் சொல்றேன் அது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க். நான் 2011லயே என் ஏர்லி கரியர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏசி இங்கிலீஷ் ஏசி இங்கிலீஷ் என் டீச்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணினேன் 2011ல, ரைட் ஆஃப்டர் மை ஏ லெவல்ஸ். ஸோ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸோட டீச்சிங் கரியரும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 15 years அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த 15 years சர்வீஸுக்கு தான் அந்த ஒரு ரிவார்ட் மாதிரி ஐ ரியலி ஃபெல்ட். உண்மையாவே அப்படிதான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் உண்மையாவே ஒவ்வொரு முறை டீச் பண்ணும் போது ஹோல் ஹார்ட்டட்லி டெடிகேட்டடா அந்த ஜப்பை வந்து ஜஸ்ட் ஏனோ தானோ படிச்சா படிக்காட்டி போ உனக்கு அறிவு வராட்டி என்னன்ற மாதிரி எல்லாம் இல்லை. எனக்கு சேலரி வருது தானேண்டெல்லாம் இல்லை. டீச்சரான அந்த வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் மாதிரி தான் ஐ ஹேவ் டன் மை பார்ட். ஸோ அது வந்து நான் ஐ டென்ட் ப்ரூவ் மை செல்ஃப். நான் இப்படி பண்றேன் ப்ரூவ் பண்ணவும் இல்லை. அண்ட் யாருக்கிட்டையும் போய் நான் ப்ரூவ் பண்ணவும் இல்லை. அண்ட் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. தே நீட் டு பிரேஸ் மீ அண்ட் தே நீட் டு ட்ரீட் மீ லைக் அ காட். அந்த கடவுள் ஸ்தானத்துக்கு என்னைய பார்க்கணும், எப்போ பார்த்தாலும் ஹாஜரா டீச்சர் காலில் வந்து விழணுன்றலாம் நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லி டீச்சிங் அண்ட் மோர் தேன் அ ஃப்ரெண்ட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டீச்சிங் சர்வீஸை நான் கொடுத்தேன் இந்த 15 years அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது வந்து அல்லாஹ் நோஸ். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸ், கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன், இந்த எல்லாரையும் தாண்டி எந்த அவ்வளோ 15 வருஷ சர்வீஸுமே ஒரு பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிட்டு பிளெஸ் பண்ணிட்டு என் நாலேஜை கொடுக்க வச்சது அல்லாஹ். ஸோ அந்த அல்லாஹ் மூலமா எனக்கு இந்த 2 இன்டர்வியூஸ் வந்து நான் பேசி அது பப்ளிக்கு ரீச் ஆனதுன்னு நினைக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது உண்மையாவே ஒரு எங்களோட கரியர்ல கிடைக்கிற அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், ரைட்? ஸோ நீங்களும் ஒரு டீச்சரா இருந்தா பிகாஸ் நான் இப்போ 30+ இருக்கிறேன். ஸோ இதே நீங்க அப்கமிங் ஜெனரேஷனா ஒரு டீச்சரா நீங்க வந்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் வந்து இப்படித்தான். டீச்சிங்ல இதுதான் என் ட்ரீம்ன்றதை விட கிவ் யோர் பெஸ்ட். நீங்க ட்ரூத்ஃபுல்லா இருங்க அண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கே தெரியாம வரும். அப்படி வந்தது தான். அப்பார்ட் ஃப்ரம் மணியா இருக்கட்டும், ஃபேமா இருக்கட்டும், எதுவுமே தவிர அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ரியாலிட்டியே இல்லை. ஓகே, நாங்க எதிர்பார்க்காமலே ஒன்று நடக்குது தானே லைஃப்ல. ஸோ அது உண்மையாவே இந்த 2025ல அது என் ரொம்ப பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். என் எடியூகேஷனல் அவரோட எடியூகேஷனல் அண்ட் என் சிஸ்டரும் நாங்கள் 3 பேருமே எங்களோட கிராஜுவேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணின அந்த இயர் வந்து so happy. and inshallah upcoming yearsல I'm feeling like I want to do something அப்படினு நான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கேன். so I don't want to settle அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இப்போதைக்கு இருக்கு. பட் கொஞ்சம் பிரேக் உண்டு, எடியூகேஷனல் பிரேக் உண்டு எடுத்தா பெட்டர் மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் டீச்சிங்ல வேற இப்போ எனக்கு டீச்சிங்ல what do you need to do
பியாண்ட் திஸ்ன்னு கேட்டா என்ன வேற சாதிக்கலாம்னு கேட்டா வந்து எனக்கு அந்த இன்டர்வியூஸே ஐ எம் டன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, அதே போதும் மாதிரி இருந்துச்சு. இந்த சர்வீஸுக்கான ஹாஜரா இந்த உலகத்துல இல்லாட்டி கூட என் அப்கமிங் ஜெனரேஷன் ஓ என் கிட்ஸ் வந்து தே வில் பி ஃபீலிங் சம்திங் ப்ரௌடுன்னு சொல்லக்கூடா, அது பெருமையில போய் முடியும். பட் தே வில் ஃபீல் சம்திங் ரைட். அப்போ அந்த பாசிட்டிவிட்டி ஐ ஹாவ் டன் அல்ஹம்துலில்லா. அண்ட் அதை தவிர இந்த டீச்சிங்ல நான் என்ன பண்ணலான்னு ஆசைப்படுறேன்டா ஃப்ரீ எடியூகேஷன். ஸோ ஃப்ரீ எடியூகேஷன் சொல்றது ஆல்ரெடி ஐ ஹாவ் பீன் டூயிங். ஸோ நான் இதை ஓப்பனா எல்லாருக்கும் சொல்லி அதை வந்து செய்கிற சேரிட்டியை வந்து யூஸ் பண்ண அப்படியெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் இந்த பாஸ்ட் 5 years இந்த ஏசி 2020 ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஜேர்னி, பப்ளிக் டீச்சிங் ஜேர்னி, ஏசி ஜேர்னி. அப்போ அதுல இருந்து நான் இந்த 5 years வி ஹவ் பீன் டூயிங் எடியூகேஷன் கொடுக்குறோம். வந்து இப்போ இது வந்து 10 hours ட்ரைனிங் வந்து இது ஒரு பேட்சுக்கே பண்ண போறோம். பட் அது தவிர நாங்க எப்படி பண்ணினோம்டா ஆர்ஃபன்ஸ், அனாதைகள், விடோ, செப்பரேட்டட் விமன், சிங்கிள் மதர், இந்த கிரைட்டீரியாவுக்கு கீழே இருந்த விதவைகள், அனாதைகள், பிரிஞ்சவங்க, பொம்பளை, இந்த கேட்டகரியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ எடியூகேஷன். அது எந்த கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபுல் கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஃப்ரீயா கொடுத்தோம். அண்ட் அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. தட்ஸ் த பிகஸ்ட் திங். அல்ஹம்துலில்லா. அந்த ஸ்டூடெண்ட் வந்து தே கண்டாக்ட் ஏசி அட்மின்ஸ், அந்த அட்மின்ஸ் தான் எடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள தான் டீலிங்ஸ் நடக்கும், அவங்க யாரு, என்ன பிரச்சனை, ஏன் வராங்க, வாட் இஸ் த எலிஜிபிள் கிரைட்டீரியா. அண்ட் அவங்க 10-11 குரூப்ல இருப்பாங்க, செஷன்ல, லைவ் செஷன்ல இருப்பாங்க. அண்ட் ஐ ஹவ் நோ ஐடியா யார் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாத்திமாவா, கதீஜாவா, ஆயிஷாவா, ஹாஜராவா, ஹப்சாவா, சுமையாவான்னு எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா எந்த கிரைட்டீரியால படிக்கிறாங்க. எல்லாருக்கும் சேம் எடியூகேஷன். ஸோ நீங்க வந்து நீங்க வந்து அந்த மோஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட், அதனால ப்ரிவிலேஜ்டு, அண்டர் ப்ரிவிலேஜ்னாலலாம் அப்படியெல்லாம் ட்ரீட்டிங் இல்லை. எனக்கு உண்மையாவே அவங்க யாருன்றே தெரியாது. அண்ட் அதை பத்தி நான் விசாரிக்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் சேம் எடியூகேஷன் போச்சு. ஸோ அல்ஹம்துலில்லா அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ எனக்கே யாருன்ட்டு தெரியாதனால அதை வந்து நான் பப்ளிஷைஸ் பண்ணவும் இல்லை, அதுல ஃப்ரீ அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் எனக்கு தேவையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்க பண்றது ஒரு பேட்சா, கலெக்டிவா எடுத்து ட்ரெயின் பண்ணி எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு என்ன மாதிரி பேசிக் இருக்க போகுதுன்றதை நாங்கள் கொஞ்சம் ஐ நீட் டு சி. அதனால அது. அண்ட் இந்த 5 years நான் பப்ளிக்கு சர்வீஸ் செய்கிறேன். என் யூடியூப், என் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே வந்து ஃப்ரீ எடியூகேஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஃப்ரீ அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன், பாசிட்டிவிட்டி, அப்லிஃப்ட்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக செஞ்சுட்டு இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா. அப்கமிங் இயர்ஸ்லையும் when I get an opportunity, inshallah I'll be continuing. ஓகே ஈஷ்ரா கிச்சி, அப்போவே இன்டர்வியூ பண்ணி இருக்கீங்க, அதான் இப்போ டீச்சிங் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது. அப்போவே நான் வந்து இன்டர்வியூ மட்டும் இல்லை, என் சைல்ட்ஹுட்லேயே நான் பண்ணினது பூரா டீச்சிங்கா. ஐயோ அது என் உமா வந்து ஒரு டாக்டராக மாற்றிருந்தானே நான் டாக்டராக சரியாக ஆயிருப்பேன். ஏன்னா நான் பண்ணினது பூரா, நான் விளையாண்டது பூராவே எல்லாரையும் உட்கார வச்சு, எல்லா கசின்ஸையும் உட்கார வச்சு பெரம்பால அடித்து டீச்சர் ஆகி லீடர்ஷிப் பண்ணினது மட்டும்தான் என் வேலை. அது மட்டுமா, நான் வந்து ரொம்ப ரூடான ஒரு மானிட்டர். கிளாஸ் ரூம்ல ஃப்ரீ பீரியடா இன்டர்வலா இருந்தா கூட 40 பேரையும் வச்சு செய்யறது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னோட படிச்ச எந்த கிளாஸ்மேட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் ஹவு ஸ்ட்ரிக்ட் ஹாஜரா இருக்க விட மாட்டா, கதைக்க விட மாட்டா, பேச விட மாட்டா. ஏன்னா நான் டியூஷன் கிளாஸ்ல படிக்கிறது கூட டீச்சர்ஸ் இல்லாட்டி அந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணி அந்த 40 பேருக்கு நான் டீச்சர். ஸோ டியூஷன் போகாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த நோட்ஸ் இப்போ இந்த காலத்தில் நான் பார்க்குறது என்னென்னா, ஏசி இங்கிலீஷுக்கு வர ஸ்டூடெண்ட் கூட எல்லாம் ப்ரைவேட் பண்ணி சீக்ரஸி மெயின்டைன் பண்ணி சாட்சி பெரியம்மா கசின்ஸ்க்கு கூட தெரியாமல் ரகசியமாக வராங்க என்கிட்ட கிளாஸுக்கு. ஏன்னு தெரியல, அதாவது நான் மட்டும் இங்கிலீஷ் பேசணும், நான் மட்டும் படிக்கணுன்ற அதோ தெரியா. பட் நான் எப்படி இருந்தேன்னா, நான் ஃபீஸ் பே பண்ணி போன டியூஷன் கிளாஸ் நோட்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து 40 பேருக்குமே அந்த போர்டில் எழுதி படிப்பிப்பேன், அந்த புக்ஸை கொடுப்பேன். இது பொய்யா இருந்து என் கிளாஸ்மேட்ஸ் யார்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். தட் இஸ் ஹவ் ஐ டிட். ஸோ நான் டீச்சர் இல்லாத போது நான் தான் டீச்சர் கிளாஸில். ஸோ என் டீச்சர்ஸ் எல்லாருமே சொன்னது, என்ன அப்சர்வ் பண்ணி grade 8ல் ஒரு டீச்சர் சொன்னது, சுமதி மிஸ்னு, ஹாஜரா நீ அப்படியே ஒரு டீச்சராக தான் வர போறேன்டாங்க. சத்தியமாக அந்த நேரமெல்லாம் எனக்கு ஆசையே இருக்கல டீச்சர் ஆகணுண்டு. பட் அது நடந்துருச்சு. ஸோ ஒரு சைல்ட்ஹுட்ல ஒரு புள்ள என்ன செய்தோ
ஒருவேளை அதான் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சம்டைம் நீங்க உங்களோட பிள்ளைகளை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அவங்க எந்த ட்ராக்ல போறாங்க, எதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எதுல அவங்க வந்து ரொம்ப யூனோ ஹவ் ஆர் தே ப்ராக்டிசிங். இதே அந்த பிள்ளைய நீங்க டிவியில விட்டு ஆட விட்டு பாட விட்டு அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட்ல விட்டீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலே வர சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த உண்மை என்ன அப்படி விடல, அண்ட் எந்த உண்மை என்ன ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. நீ இப்படிதான் டீச்சரா வரணும், நீ படிப்பியா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை எனக்கு. பட் நானா செஞ்சது அது ஒரு லீடர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்காகவோ தெரியா, இல்லைண்டா ஐ ஹவ் நோ ஐடியா, அப்படிதான் நான் கிரியேட் பண்ணினாலும் தெரியா. ஸோ அது இன்போனா வந்துருச்சு. ஸோ தட்ஸ் த திங். அண்ட் ஸோ உங்களுக்கும் சொல்றது அதுதான், நீங்க டீச்சரா இருக்கிறேன்றது இல்லை, டீச்சர்ன்றத நீங்க எப்படி பண்றதுன்றது வச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன சம்டைம் நான் படிப்பிக்கிறத டெடிக்கேட்டடா செய்யறதுனால ஐ எம் நாட் மெயின்டைனிங் த ரிலேஷன்ஷிப் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நான் சில டீச்சர்ஸ் பார்த்துருக்கிறேன், தே ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸுக்கு வந்தா இந்த கையடிச்சு பேசுறது, டீச்சரை தொட்டு தொட்டு இந்த அப்படி பேசுறது, டீச்சர்ஸ் வந்து அந்த புள்ளையோட லைஃபுக்குள்ள இறங்கி போய் அந்த சீக்ரெட் கதைக்கிறது, டீச்சர்ட சீக்ரெட்டுக்குள்ள புள்ள போய் கதைக்கிறதுல நான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழியே பார்த்திருக்கிறேன். ஓகே, சில டீச்சர்ஸ் வந்து படிக்கிறத எப்படி பங்க் பண்ணிட்டு அவங்களோட தேவையில்லாத irrelevant டாக்ஸ் பேசுறதுண்டே, சாரி எக்ஸ்கியூஸ் மீ, சில டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அது பக்கத்து கிளாஸ் கதைக்க போக்கில் எங்களுக்கு வர்றதும் கேட்டிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்கூல் லைஃப்ல வந்து இப்போ நாங்கள் டெடிக்கேட்டடா டீச்சரா போறோம், கிளாஸ்ல டீச் பண்றோம், வாரோம். அண்ட் ஃபர்தரா ஒரு புள்ள வந்து பர்சனலா பேசணும்னு ப்ரொஃபஷனலா நினைக்குது, பர்சனலா பேச நினைக்குது, அண்ட் வி ஹேவ் டு ஹேண்டில் ப்ரொஃபஷனலி. ஃப்ரெண்ட்லியா இந்த வளைஞ்சி வளைஞ்சி குழஞ்சி சிரிச்சு அந்த மாதிரி டைப் ஆஃப் டீச்சர் நான் இல்லை, டு பி ஆனஸ்ட். ஸோ அதனாலயோ தெரியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட இருக்கும் போது தே ரெஸ்பெக்ட் மீ அ லாட், தே கெட் மை சர்வீஸ் அண்ட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. 100ல் 1 இல்லைன்னா 1000ல் 1 வந்து ரொம்ப அட்டாச்சாக பார்ப்பாங்க, அட்டாச்சா இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க அந்த மாதிரி. அடல்ட்ஸ் கூட இருக்காங்க, மதர்ஸ் கூட இருக்காங்க. 1,00,000ல் 1 1000ல் 1 மாதிரி மறக்க முடியாத மாதிரி. அதை தவிர மற்ற எல்லாரும் அந்த காலம் வரைக்கும் என்னோட ஒட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே ரைட் ஓகே இட்ஸ் டன். ஏண்டா ஐ எம் நாட் மெயின்டைனிங் அந்த இறங்கி போய் பழகி இருக்கிற டீச்சரா அந்த ஃபிளெக்சிபிலிட்டியோடையும் என்னால கொஞ்சம் இருக்க முடியாது. தட் இஸ் ஹவ் ஐ வர் ட்ரெயின்டு. நான் பார்த்த டீச்சர்ஸ் அப்படித்தான் எங்களோட இருந்தாங்க. ஸோ அந்த கண்ணியம், மரியாதை, கட்டுப்பாடு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதோடய முடிச்சு. ஸோ அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையுமே கொஞ்சம் மிங்கிளா போயிட்டு அப்படி இருக்கிறது நல்லமா, இல்லைன்னா இல்லை இட்ஸ் ஓகே ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை சர்வீஸ் அண்ட் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தாச்சு. இப்போ அவங்களோட வே லெட் தேம் ப்ராக்டிஸ் ஆன் தியர் ஓன், லெட் தேம் வாக் ஆன் தியர் வே அப்படின்ட்டு விடுறது நல்லமான்றது தெரியல. ஏன்னா நான் போக்கியா போய் வாட் ஆர் தே டூயிங், கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அந்த கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிட்டாங்களா. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மேரீட், ஆல்மோஸ்ட் தே ஆர் ஹேவிங் சில்ட்ரன். ஓகே, ஸோ 2011 பாருங்க. அப்போ ரீசெண்டா ஒரு வெட்டிங் இன்விடேஷனும் வந்தது. எனக்கு ஐ வாஸ் சோ ஷாக்டு. ஆக்சுவலி எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அந்த பாயை, எந்த ஸ்டூடெண்ட் ஆண்டே அப்படி இருந்தது. பாய்ஸ் குவிக்கா வளர்ந்துட்டாங்க, கேர்ள்ஸும் அப்படித்தான். பட் சில டீச்சர்ஸ் வந்து அந்த மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது நல்லதா கேட்டதாண்டில நான் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹாஜ்ரா டீச்சர் ரெஸ்பெக்ட் இஸ் தேர். வாட் ஐ ட்ரை டு சே இஸ் அந்த கொஞ்சம் வந்து அவங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனுக்குள்ள நான் போகல, அது உண்மை. ஓகே, ஸோ இதை தவிர இதுதான். அண்ட் இந்த 2026 ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து என் கரியரையும் எடுகேஷனையும் தான் மண்டேக்குள்ள போட்டு இருக்கேன். அதை தவிர என்ன போட்டிருக்கேன்டா, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் யூனோ இந்த குக்கிங், பேக்கிங், இந்த மாதிரி கொஞ்சம் பண்ண ஆசையா இருக்கு. பிகாஸ் என் சில்ட்ரன் தே ஆர் ரிக்வெஸ்டிங் மீ டு டூ. என் பிள்ளைகளுக்கு கப் கேக் வேணுமா, சரி இதெல்லாம் யூடியூப்ல பார்த்து செய்யலாம் தானேன்னு நினைச்சா கூட ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிற மாதிரி வராது. ஏன்னா அதை சொல்றேன்டா, அங்கே இருக்கு மேட்டர், ரைட்? நான் அதை கனெக்ட் பண்றேன், நான் இப்போ பேசுற விஷயத்தை கனெக்ட் பண்றேன். அண்ட் another resolution, நான் அதுக்குன்ட்டு தனியா வீடியோ போடலண்டா. லாஸ்ட் 2025 January 1st இன்னும் மறக்க முடியாது, நான் வந்து ரெசல்யூஷன் வீடியோ போட்டேன். ஆக்சுவலி நான் வந்து எங்கேயோ டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ கார்ல வச்சு ஒரு வீடியோடு போட்டேன். அது எப்படி தெரியுமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நான் நல்லாவே கோவப்படுவேன். ஓகே, எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும். அது இந்த லெஃப்டிஸுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கானு தெரியல. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனிஸ்டா அவங்களோட பிரெயின் இருக்கும். ஓகே, அந்த ஓசிடிக்கு அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் எனக்கு. ஸோ அது இல்லாம போச்சுட்டா இப்படி கொஞ்சம் எனக்கு கோவம் வரும். ஓகே, அது யாரா இருந்தாலும்
ஏன் அப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணிருக்க கூடாதானே அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே. ஆனா அது ரியலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு ஏஜ் இருக்கல அப்போ. ஸ்கூல் டைம்ல இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ள அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி இருந்தது, கலீக்ஸுக்குள்ளலாம் அப்படி இருந்தது. ஸோ கட் அண்ட் ரைட், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் அப்படி இருந்தது வந்து ஐ ரியலைஸ்டு. அந்த 20s 10s இருந்தது வந்து 30s என்டர் ஆகும் போது ஐ ரியலைஸ்டு, செல்ஃப் ரியலைசேஷன்ல வந்து கொஞ்சம் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் எங்களை. அண்ட் யாருக்காவது குட்டி குட்டியாக ஹர்ட் பண்ணியிருந்தா அதெல்லாம் மாற்றலான்னு சொல்லி 2025 ஒரு ரிசல்யூஷன் எடுத்தேன். அந்த வீடியோவை தான் தேடுற எங்க போச்சுன்னு தெரியல, பட் அது லைவ்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆட்டோ டிலீட்டட். இந்த லைவும் 30 daysல டிலீட் ஆயிடும். ஸோ அது என்ன ஆச்சுண்டா, அதில் நான் என்ன பேசினேன்டா, நான் வந்து என் கோவத்தெல்லாம் குறைக்க போறேன், நம்பர் 1. என் எனிமீஸ் கிட்ட எல்லாம் போய் பாவ மன்னிப்பு தேடி பேச போறேன், நம்பர் 2. புரோக்கன் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் மென் பண்ணி பேட்சப் பண்ணி ஒட்ட போறேன், நம்பர் 3. அண்ட் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கனெக்ஷன்ல இருக்கிறனோ, ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே டிஸ்கனெக்ஷன், எங்களை சாகடிக்கிற மாதிரி நினைச்சு செஞ்சிருப்பாங்களே, இவ செத்தா நல்லோன்னு நினைச்சு குழிய தோண்டி புதைச்சி ஏறி மிதிச்சவங்களையும் ரீச் பண்ணி அவங்ககிட்டையும் பேட்சப் பண்ணி ரிசல்யூஷன் 4 இந்த ஹாஜ்ரா மாற போறா. பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் வைப் உச்சமா ஆக போறா. ஸோ உறவுக்கு கை கொடுப்போம், உறவை பலப்படுத்துவோம், லெட்ஸ் டூ தட்னு சொல்லி ரிசல்யூஷன் எடுத்தேன். இந்த ஜிம்முக்கு போற மாதிரி தான். ஜனவரி ஜிம்முக்கு போறோம் அண்ட் வெயிட் லாஸ் பண்றோம் அண்ட் we are gonna get the perfect shape, அந்த மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் ஒரு ரிசல்யூஷன். ஸோ எடுத்தேன். அது உண்மையாவே நல்லது தானே, உண்மையாவே நான் ஜோக்கா எடுக்கல, சீரியஸா. என்னைய சாகணும்னு நினைச்சவங்க, நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் தேடி தேடி போய் அப்போ அந்த ரிசல்யூஷன்ல எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நான் பேசுறேன். ஸோ பக்கத்துல என் ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்றாரு. he was like, நான் சொல்ற ஒவ்வொரு ரிசல்யூஷனுக்கும் மை ஹஸ்பண்ட் வாஸ் லைக் அப்படின்னு பார்த்து இருந்தார். இந்த ஹாஜராவா, மன்னிப்பு கேட்க போறாவா, பேச்சப் பண்ண போறாவா, இந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் கதைக்க போறாவா, இந்த உறவுகளோடலாம் பேச போறாவான்னு என் ஹஸ்பண்ட் பார்த்தாரு. அப்பயும் இந்த மாதிரி தான், இப்படியெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு சப்போர்ட் மீ, யூ ஹாவ் டு பூஸ்ட் மீ அப்படி ஆசிரியர்லாம் சொல்லி இப்போ என் உமாக்கு, என் சிஸ்டர், என் உம்மம்மா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட ஹாப்பி. அண்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ரீச் மீ அண்ட் செட், ஹாஜ்ரா ரிசல்யூஷனை பார்த்தேன், நீ என்ன பேச போறியா, அந்த ஃப்ரெண்டோட பேசுவியா அப்படியெல்லாம் கேட்ட அது அவர் பெஸ்டி, அவளும் கேட்டா, ஹாஜ்ரா அவளுடைய சாகடிக்க நினைச்சாலே அவளோடய அவ பேச போறியா, எஸ் பேச போறேன் அப்படின்லாம் சொன்னதை 40 daysக்குள்ள செஞ்சேன். நம்புங்க, பிலீவ் மீ. அந்த ஜனவரி எனக்கு சிரிப்பா வருது. ஓகே, செஞ்சு எல்லாரோடைய ரீச் பண்ணி எல்லாருக்கும் பேசி 2 பேரை மட்டும் டச் பண்ண போகல. அந்த ரிசல்யூஷனுக்குள்ள 2025 ரிசல்யூஷனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப், கலீக், அந்த பாண்ட் பேட்சப்குள்ள 2 பேருக்கு போகல. அதை தவிர இந்த 98% சேர்த்து வச்ச எல்லா குப்பைகளோடையும் கிளறி போய் அஸ்ஸலாமு அலைக்கும், yes, I'm Hajra here. Shall we do the patch up? I just wanted to clarify the incidents between us. பெரிய ஆள் மாதிரி எல்லாம் பேசி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாமா, ஏன் சட்டு புட்டுன்னு பேசாம போனீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேண்டெல்லாம் போட்டேன். சிலர்கிட்ட போய் வந்து சம்டைம் அவங்களை ஹர்ட் பண்ணினோ தெரியல. ஸோ அந்த கெஸ்டர்ஸ், இந்த வாய்ஸ் டோன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், த வே ஆஃப் ரைட்டிங் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, லெட்ஸ் டூ த பேட்ச் அப்ண்டு அப்படி போய். அண்ட் எங்கட குரூப் ஸ்கூல் ஒன்று இருக்கு, சரியான ஹெடேக்கான தலைவலியான, நான் படிச்ச ஒரு தலைவலி ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த தலைவலி ஸ்கூல் ஒரு தலைவலி குரூப் ஒன்று இருக்கு, என் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிற தலைவலி குரூப். ஸோ அந்த தலைவலி குரூப்புக்குள்ளேயும் போனேன். 40 பேர் இருந்தாலும், 40 ஒரு 35 பேர் 30 பேர் இருந்தார்கள். அதுக்குள்ளேயும் வாலண்டியரா என்னை சேர்த்து விட்டார்கள். அதுக்கு சேர்த்து விட்ட குரூப்புக்குள்ள போனேன். அந்த குரூப்புக்குள்ளேயும் போய் அவ்வளோ பேர்கிட்டையும் ஜீசஸ் மாதிரி பாவ மன்னிப்பெல்லாம் கூட கேட்டு, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கள் மாதிரி அவள்கள் எல்லாம் ஒரு கண்ணத்துல அறையல்ல, ஒரு பக்கத்தையே பேரலைஸ்ட் ஆகிட்டார்கள். அந்த பேரலைஸ்ட் ஆகின பக்கத்தையும் கூட மறந்து போட்டு இந்த பக்கத்துல கதைச்சி
வாய்ஸ் நோட்டெல்லாம் அனுப்பி டச் அப் பண்ணிட்டு ஓகே. அப்போ கூட ரீயூனியன் இருந்தது. அந்த ரீயூனியனில் எல்லாரும் சேர்ந்து நல்லா கலகலாண்டு எல்லாம் இருக்கலாண்டெல்லாம் பிளான் எல்லாம் பண்ணி ஜனவரியோ மார்ச்சோ போய் எல்லாம் கதைச்சி கதைச்சு பேச்சப் எல்லாம் பண்ணியாச்சு. அவ்வளோ பண்ணியும் சரி, அது ஒரு டாபிக் பண்ணியெல்லாம் முடிஞ்சு. அண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பேச்சப் பண்ணிட்டு அது ரிலேட்டிவ்ஸ் நோ பிளட் நோ. ஸோ பிளட் என்ன பண்ணினாலும் பிளட் வந்து வெட்டி அந்த ப்ளீட் ஆகினா கூட அந்த பிளட் வந்து எங்கிட்ட சொந்தமா இருந்தா அந்த பிளட்டை உள்ளால வச்சு நாங்கள் எப்படியாவது தச்சு அந்த வூண்டை இல்லாமக்கிடணும். அப்படித்தானே பிளட்டுண்டா. ஸோ பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் மாதிரி. தட் இஸ் ஹவ். இப்போ எங்களுக்கு பரக்கத் வேணுமுண்டா, ரஹ்மத் வேணும்டா, நீண்ட ஆயுள் வேணுமுண்டா, சொர்க்கம் வேணுமுண்டா, அல்ல உறவுகளை பேண சொல்றான். ஸோ ஈவன் வந்து ஃபிர்அவுன் வந்து அல்லாஹ்க்கே போட்டி போட்டவன். ஸோ அந்த ஃபிர்அவுன் வந்து அல்லாஹ் வந்து நினைச்சிருந்தா இப்படி அழிச்சிருக்கலாம். பட் மலாய்க்காஸ் ஒரு கட்டத்துல கேக்குறாங்க, இவ்வளோ அட்டகாசம் பண்ற இந்த ஃபிர்அவுன் உங்களையோடய நான் தான் கடவுள்ன்றான், உங்களோடய வார் பண்றான், ஏன் நீங்க இவனை அழிக்காம வச்சிருக்கிறீங்க அல்லாஹ் இன்னொன்று கேட்டதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹ் சொன்னாரு என்னது? ஏன் நான் அவனை அழிக்காம வச்சு சான்ஸ் கொடுக்குறேன்டா, அவன் ரெத்த பந்த பிளட் கிண்ட்ரட் ரெத்த பந்த உறவுகளோட அவன் டச்ல இருக்கான், அவன் வந்து ஒத்துமையா இருக்கான், ரெத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறான். சோ நான் வந்து அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், அவனை விட்டு பிடிக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு அவனுக்கிட்ட. ஃபிர்அவுனுக்கிட்டயே பிடிக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன? சோ அல்லாஹ் வந்து எங்களோட உறவுகள் என்ன பண்ணினாலும், அதாவது ரெத்த உறவுகள் சொந்த பந்தமும் என்ன பண்ணினாலும் ஃபகிவபிளா இருந்தா நாங்க மன்னிச்சு போய் அவங்க தான் செஞ்சிருந்தாலும் நாங்க போய் கேட்டா அல்லாஹ் வந்து எங்களை எவ்வளவு விரும்புவோம். அடுத்தது எங்களோட ரிஸ்க் வந்து கூடும், எங்களுக்கு வந்து அந்த பரக்கத் கூடும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதை பேச்சப் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி முடிஞ்சு மாஷா அல்லாண்டு ரிசல்யூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ரிசல்யூஷன் படி போனாலும் ஷெய்தான்னு சொல்ற ஒரு எச்சக்கலை வந்து விட மாட்டான் எங்களை விடுறானோ இல்லையோ அவன் என்னைய விட மாட்டான். என்னைய விடாட்டியும் என்னையோட அந்த எனிமீஸை அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கிறவள்களை விடவே மாட்டான். ஸோ என்னைய பார்த்தா ஹாஜராக ஒன்றும் பண்ண முடியல, ட்ரிகர் பண்ண முடியல, இவள் வேற ஜீசஸா மாறிட்டா. ஸோ இவளை கொண்டு போய் அடுத்த பக்கத்தில் இருக்கிறவள்களை ட்ரிகர் பண்ணுவோன்னு சொல்லி வெச்சாம் பாரு 2025ல பெரிய ஆப்பா. ஸோ அந்த ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ ஹவ் ரியலைஸ்ட் ஜனவரி 1 எந்த ரிசல்யூஷனும் போட மாட்டேன். ஏன்டா அல்லாஹ் வந்து அதை வச்சு சோதிக்கிறானா இருக்கும். ஸோ நான் எடுத்த முடிவு வந்து அல்லாஹ் மேல தவக்குல வச்சு நோ ஐ எம் கோயிங் டு டூ த பேச்சா. ஆனா அல்லாஹ் எனக்கு என்ன ட்விஸ்ட் தான் தெரியுமா? எப்படி நடந்ததுண்டா, அந்த குரூப்புக்குள்ளேயே நான் போய் நான் உண்டுமே ஒரு 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 கடுகளவு கூட ஐ ஹேவன்ட் டன் எனிதிங். ஓகே, அல்லாஹ் நோஸ். ஆனாலும் அவங்க எல்லாருமே என்னை வச்சு செஞ்சாங்க. அந்த குரூப்ல 35 பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ல இன்க்ளூடிங் மை பெஸ்டி செஞ்சுட்டாங்க போங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு என்ன மனசை உடைச்சி புண்ணாக்கி ரணகலமாக்கி என்னைய அள வைக்கலுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. சரி, ஓகே, இனியும் சரி வராது. அதாவது கிரேட் 1ல இருந்து படிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் நாங்க ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் 30s இருக்கிற நாங்க எல்லாரும் பேட்ச்ல 5 புள்ள 4 புள்ளையும் வந்துட்டு அந்த அளவுக்கு புள்ளைகள் வச்சுட்டு எல்லாம் இருக்கிறார்கள். ஆனாலும் தே நெவர் சேஞ்ச். ஸோ நான் பார்த்தது அல்ல எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தந்தான். அதுல கடைசியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நானா போய், ஏன்னா இது சும்மா லேஸ் இல்லை தானே, எங்களைய கொண்டவங்களை கூட நாங்க கொண்டுட்டாங்க. ஃபீனிக்ஸ் மாதிரி எங்களை கொண்டவங்களை ஃபீனிக்ஸ்மா எழுப்பி போய் அவங்கக்கிட்ட போய் உறவு வைக்க உறவுண்டா நாட் கனெக்டட். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஹவாயு மாதிரி மெயின்டைன் பண்றதுன்னு என்ன மாதிரி ஆளுக்கு ரொம்ப கஷ்டம். அப்பயும் நான் செஞ்சேன் அல்லாக்காக. ஆனா அந்த தோசி போடுவாங்க தெரியுமா, அந்த எம்பரலாவை தோலை வெட்டி அந்த எம்பரலாவை எடுத்து குத்து அதுக்குள்ளே முள் இருக்கும். ஆனா அதுக்கு மேலே அந்த தோசையை போடுறதுக்காக குத்துவாங்க பாருங்க அந்த ஃபோக்கை வச்சு. அதுதான் எனக்கு நடந்துச்சு. சரியா, என்னைய அவ்வளோ சைடாலையும் குத்தி அந்த வெக்கேஷன் வந்து என்னையும் ஹாப்பியா இருக்க விடாம என்னைய செஞ்ச ஆளுகள் அவ்வளோ பேருமே. ஆல்மோஸ்ட் ஒருத்தரை சரி நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன், என்டையர் குரூப் ஒரு வகையில சரி, ஏதோ ஒரு வகையில சைலண்டா. சில பேர் வந்து இப்ப வயலன்ஸா நடக்கிற இடத்துல சைலண்டா இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க தானே, நாங்க ஒன்றுக்கு இல்லப்பா அவட பிரச்சனைன்றாங்க. அப்படி சைலண்டா இருந்து கூட என்னை நோகடிச்சாங்க. சரி, ஓகே, இனிமேல் நான் செத்தாலும் நன்றி வணக்கம், செத்தா கூட வந்துடாதீங்க அப்படின்ட்டு நான் வந்து இப்போ ஒதுங்கிட்டேன், சைலண்ட் ஆகிட்டேன். அதுதான் இந்த 26 பெட்டர். ஸோ எங்கேயாவது
பெச்சப்னு போய் நாங்கள் நொந்துட்டு வர்றதை விட அல்லாஹ் அகெயின் டாட் மீ a lesson. You are not fitting to that. You are not suitable. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் சாகிறதுக்கு முன்னால் என் மன்னிப்போ எதையோ கேட்டு நான் வந்து அதை ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை மெண்ட் பண்ணிட்டேன். பட் அகெயின் தே கிண்டில் அந்த நெருப்பு எரியிற நெருப்பு மாதிரி உருவாக்கினாங்க. ஸோ இனிமேல் எனக்கும் அவங்களுக்கான உறவுன்னு நான் நினைக்கிறது வந்து என்ன, செத்துட்டான்னு கேள்விப்பட்டா வருவாங்க, ஆனால் அதுவும் வரவேணாம் அப்படின்ற மாதிரிக்கு நான் வந்து மனசில் வச்சிட்டேன். பட் எங்கேயாவது இன்கேஸ் நான் கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், ஓகே சந்தோஷம், பாய், டேக் கேர். அது சண்டை இல்லை, மூஞ்செல்லாம் திருப்பக்கூடாது. அது அல்லாஹ்க்கு மிகவும் வெறுக்கத்தக்க விஷயம். ஒருத்தர் மூஞ்சை பார்த்து இப்படி டேர்ன் பண்ணிட்டு போகிறது. ஸோ அந்த பழைய காலம் மாதிரியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் நோ கனெக்ஷன் அட் எனி காஸ்ட். ஒரு கோடி நீங்க தந்தா கூட, ஒரு கோடியோ 10 கோடி நீங்க தந்து சொல்றீங்க ஹாஜரா நான் 10 கோடி தரேன், உங்களோட அந்த கேங் இருக்கிற குரூப்புக்கு போய் மெண்டப் பண்ணி எல்லாரோடையும் பேட்சப் பண்ணி பேச தொடங்குங்கடா. 10 கோடியை நான் அந்த குரூப்பில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு சேரிட்டி செஞ்சுட்டு என்னை ஆளை விட்டா போதுன்னு அப்படியே அந்த ஏதோ ஒரு மூவியில் ரஜினிகாந்த் போவாரே சொத்தெல்லாம் கொடுத்து போட்டுட்டு அதை மாதிரி நான் போயிடுவேன். அது உண்டு. அடுத்தது பிளட்டோட கேட்டகரிக்குள்ளே வரேன். அது உண்மையாக அது மறக்க முடியாது. இந்த 2025 ஜூலையில் மறக்க முடியாது. எனக்கு நான் யோசிச்சேன், என்னண்டா அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கிறோமோ, அநியாயத்துக்கு பொய் சொல்ல தெரியலையோ, அநியாயத்துக்கு உண்மை நேர்மை சத்தியம் நியாயம் நீதி பேசுகிறோமோ, அநியாயமா இப்படி இருக்கிறோமோன்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஒன் ரிலேட்டிவ்ஸ். ரொம்ப ரத்த பந்த உறவுக்குள்ள ஒரு பெரிய ரத்த பந்தத்தெல்லாம் போய் சேர்ந்து எல்லா எதிரிகளுக்குள்ளேயும் பகைக்குள்ளேயும் போய் எல்லாம் முடிச்சு ஒன்னானா சம்பந்தமே இல்லாம ஒட்டிட்டு இருந்த ஒரு ரத்த பந்தம். அவங்க தாண்ட மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் மதர் மாதிரி இங்க இருந்தவங்க, எனக்கு இந்த கண்ட்ரியில இருந்தவங்க. அப்படி ஒரு அவங்களோட பேசினா எனக்கு ஹாப்பி, அவங்களோட பேசினா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அவங்களோட பேசினா என் நெகட்டிவிட்டி எல்லாம் போகும், அவங்களோட பேசினா ஒரு ஹாப்பினஸ் வரும், பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட வந்துச்சு பாருங்க ஒரு ஆப்போ. அது என் கனவு, இத்தனை வருஷத்துக்குமே என் கனவுல கூட வரல. அப்படி ஒரு அந்த நபர் வந்து அவ்வளோ படத்துல இருக்கிற வில்லிகளையும் நீங்க பார்க்கணுமா இருந்தா அந்த கேரக்டருக்குள்ளுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எங்கடா இத்தனை வருஷம் ஒழிச்சு வச்சிருந்த உண்ட மூஞ்ச மனச உண்ட ஹேபிட்ட உண்ட எல்லாத்தையுமே உண்ட உள்ளால இருக்கிற அவ்வளோத்தையுமே எப்படிமா நீ இவ்வளோ கொண்டு வந்து வெளியே கொட்டின, ஏன் நீ என்னை வச்சு செஞ்சன்ற மாதிரி கேட்குற அளவுக்கு அந்த மனுஷி ஷெய்தானா மாறிட்டா அந்த அளவுக்கு. அப்போ அது வந்து எனக்கு அது வந்து ட்ராமாவாகிருச்சு, ட்ராமடைஸ்டுன்னு வாங்க தானே. ஸோ ஃபேமிலி அட் த சேம் டைம் நான் சொல்கிறேன் தானே, இப்போ இந்த நாட்டில் எனக்கு ஒரு மத கேரக்டர்னா ஜஸ்ட் இமேஜின் நான் எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போய் வச்சிருப்பேன்னு பாருங்க. அப்போ அது ட்ராமடைஸ்ட் ஆகிட்டேனே எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து அதுலேருந்து மீண்டு வாரத்துக்காக சைக்காலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுக்க இல்லைன்னா தெரப்பீஸுக்கு ட்ரை பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் இங்கே கிடைக்கல. நான் அப்ளை பண்ண எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கல. இப்போ நாளைக்கு கன்சல்டேஷன்னா இன்றைக்கு வந்து அந்த டாக்டர் இஸ் நாட் அவைலபிள். அப்போ அப்படியெல்லாம் ஆகி நான் வந்து அப்போ எனக்கு நான் யோசிக்கிறேன் 3 டைம்ஸும் எனக்கு அப்படி ஆகுதுண்டா அந்த அளவுக்கு. இமேஜின் நான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், நானே ஒரு தெரப்பி எடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டாங்கண்டா, ட்ராமடைஸ்ட் ஆக்கி. அது இல்லை அவங்க கொண்டு போய் விட்டது வந்து அது மட்டுமே எனக்கு ஒரு வகையில் நான் ஹார்ட் அட்டாக் வந்து நான் டெத் ஆகி கூட இருந்திருக்கலாம். அவங்க செஞ்ச வேலை வந்து நான் அந்த அழுகையோ கத்தினதோ வந்து எனக்கு இன்றைக்கு மறக்கலாம். நான் என் லைஃப்ல நான் அப்படி செஞ்சது இல்லை. பட் என்னைய அவ்வளோத்துக்கு ட்ரிகர் பண்ணி அந்த பிக் பாஸ்ல நான் ஒரு சீன் முந்தின நாள் பார்த்தேன். நான் பிக் பாஸ்ன்னு ஒன்று பார்க்கறதே இல்லை, இப்போ பார்த்ததே இல்லை, பார்க்கறது இல்லை. சீசன் 1 முடிஞ்சு. பட் இப்போ ஒரு எல்லாரும் அதை ஸ்க்ரோலிங்ல வரவும் வந்து யூடியூப்ல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அப்போ என்னடா நடந்துச்சுன்னா அந்த கிளிப்பை மட்டும் போய் பார்த்தேன். அந்த கார்லேருந்து தள்ளி விடுறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் தானே, அதெல்லாம் பார்க்க போக்குள்ள நாங்கள் போயிட்டு இருந்தானே. சம்டைம் வந்து அது பொய்யா உண்மையானு எனக்கு தெரியா. பட் அந்த மாதிரி ஒரு யூனோ அந்த ட்ரிகரிங் மொமெண்ட் உண்டு. அப்படி லைஃப்ல அப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்டா நடக்குது. யாருக்கும் அதை விடலாம் நடக்குமா இருக்கும். பட் எனக்கு அது எனக்கு இப்போ எனக்கு அது பர்சனலி அது நடந்துச்சு மேல எண்ட் ஆஃப் மே, ஜூன்ல என் பர்த் மந்த்ல ஜூன் அவங்கக்கிட்ட இருந்து நடந்துச்சு, ஜூலை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நடந்துச்சு. இமேஜின் ஒரு மனுஷனால எவ்வளவு தாங்க முடியும், எல்லாம் ஒரு லிமிட் தானே. யாரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உடைச்சது தான். அப்போ அது வந்து எனக்கு நான் நினைச்சேன் டூ ஓ டை மொமெண்ட் உண்டு. நான் செத்துருப்பனா இருக்கும் அந்த ட்ராமடைசிங்ல, அந்த
அந்த ஹார்ட் வலிச்ச வலியில ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு மைனர் பேனிக் அட்டாக் வந்தது. அந்த லேடி வந்து அழுதாங்க தானே அந்த பேனிக் அட்டாக்ல, அந்த கார்ல இருந்து தள்ளி விடுவோம், அது யாருன்னு எனக்கு தெரியா, அந்த விழுந்த லேடி வந்து அழுதாதானே அரண்டு அது மாதிரி தான் நான் இருந்தேன். அவங்க போய் நல்லா கமெண்ட்ல போட்டிருக்காங்க. நான் நினைச்சோம் அந்த பொம்பளை பொய்யா மெய்யான்னு தெரியல, பட் நான் ஐ ஃபேஸ் தட் நோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த பேனிக் அட்டாக் வந்தது. அந்த பேனிக் அட்டாக் இஸ் ரியலி ட்ரூ. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த பேனிக் அட்டாக் வந்தது. நான் மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் மட்டும்தான் அவங்களோட கொடுமையா அனுபவிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு கொடுமை அவங்க இன்ஷால்லா அனுபவிப்பாங்க, சாகிறதுக்குள்ள அவங்க அனுபவிப்பாங்க. பட் ஐ ஹாவ் டிசைடட், நான் வந்து சொன்னேன் தானே போய் சேரணும்ண்டு. ஆனா அவங்களோட வாயிலிருந்து வந்தது டெத்துக்கும் நீங்க என்ன மூஞ்சில முழிக்க கூடாது, என்ன மவுத்துக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு அந்த மனுஷி சொல்ற. எனக்கு நான் வட போச்சு எடுத்த ரிசல்யூஷனுக்கு என்ன கெதி. ஜனவரி ரிசல்யூஷன் எடுத்தா ஜூன்ல 6வது மாசத்துல சோதிக்கிறான். அப்ப அல்ல என்னை சோதிச்சிருப்பானோ. நான் இந்த ரிசல்யூஷன் என்ன செய்யறேன், உறவுகளை பேச்சப் பண்றேன்றனே, பேச்சப் பண்ணினேன். எப்படி பண்ணினேன், அவங்க சொல்ல அவங்க என்னை ஏச அவங்க என்னை சபிக்க அவங்க எனக்கு சாபம் தர நான் அழுறேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் நல்லா வாயாடி நல்லா சண்டை பிடிப்பேன்னு. ஐயோ, லைவ்ல எல்லாம் நான் சண்டையே பிடிக்க மாட்டேன். நான் யாரோடையாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த ஹாஜரா சண்டை பிடிச்சான்னு ஒருத்தர் சொல்லுங்க. ஹாஜரா ஃபேஸ் டு ஃபேஸ் எங்களை ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அப்படி பேச்சு வராது. ஓகே, ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஓவர் த ஃபோன் ஏசும் போது நான் அழுறேன், மெல்டிங் டவுன், ஐ எம் கிரைங். அப்போ அல்லாஹ் என்னைய சோதிச்சிட்டான். ஓகே, அப்போ அது ஹஜ். அல்லாஹ் என்னை எப்படி சோதிச்சிருக்கிறா, நான் ஏசுறேனா, அந்த உறவுக்கு வேல்யூ கொடுக்கலையா. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜூன்ல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஏசல, யாருக்குமே ஏசல. வாயை மூடிட்டு குரூப்ல இருந்து லீவ் ஆகி வந்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியா, எனிமீஸுக்கும் தெரியா ஹாஜரா இவ்வளவு சைலண்டா இத்தனை மாசம் இருந்துட்டாண்டு ஜூலைல இருந்து. இப்ப எங்க அந்த மாமிக்கும் தெரியா அந்த மாமி அப்படி பண்ணினாண்டு, எனக்கும் தெரியா அந்த மாமிக்கும் தெரியா எனக்கு அவ அப்படி சொன்னாண்டு. ஓகே, எனக்கு வந்து இதெல்லாம் சோதனை மாதிரி தான் இருந்துச்சு. ஏண்டா ரிசல்யூஷன் சோதனை, ஜனவரியில நான் எடுத்த ரிசல்யூஷனுக்கு அல்லாஹ் வச்ச சோதனை. டெஸ்ட் தந்தான், நீ பாஸ் பண்றியா இல்லையா. நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் பாஸ் பண்ணிட்டேன். என் சைலன்ஸால நான் வயலன்ஸ் ஆகி அவங்கள ஏசி அவங்கள கண்ட மாதிரி எல்லாம் பேசியிருந்தா அப்ப நான் வந்து தோத்திருப்பேன் தானே. நான் அழுதுட்டேன், பரவாயில்ல நான் கோழையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அழுதுட்டேன். அப்படி நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன்னா அவ்வளோ பாரத்தோட தான் ஸ்ரீலங்கா வந்து 3வது நாளே அந்த ஹார்ட் பெயின் நான் சொன்னேன், அந்த பேனிக் அட்டாக் எனக்கு வந்து அது ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு, மைனர் ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஸோ நான் வந்து கன்சல்டட் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய், கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அது பெரிய இஷ்யூ ஆகி, அதில் டேப்லெட்ஸ் வந்து எனக்கு இஷ்யூ ஆகி அது செட் ஆகாமல் போய் 3rd டேல வயிறு வெடி வீங்கி சோ மெனி அனுபவிச்சேன்ப்பா. அது உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும். நான் போஸ்ட் போட்டேன் அந்த மெடிக்கேஷன்ல வந்து இஷ்யூ என்னாண்டு. அந்த டேப்லெட் அந்த நைட் குடிச்சிருந்தா அதுவும் என்ன செகண்ட் டெத்தா இருக்கும். அல்லாட காவலா அது படாம எமர்ஜென்சிக்கு போய் எல்லாம் முடிஞ்சு, அது அந்த மாமியால வந்து பிரச்சனை. ஸோ அது முடிஞ்சு அப்புறம் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகாம அப்புறம் நான் பார்த்தேன் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலண்டா அல்லாஹ் ஏதோ தடுக்கிறான். ஸோ he doesn't want me to get the therapy or treatment. So Allah wants me to connect spiritually more and more. ஸோ அல்ல இந்த சோதனையை தந்த என்ன செஞ்சாண்டா, சரி ஓகே சைக்காலஜிஸ்ட் கிட்ட நான் எதிர்பார்க்குற சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக முடியல, இட்ஸ் ஓகே ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகும். ஸோ தொழுகையை கூட்டினேன், சுஜித்தை கூட்டினேன், இப்ப வந்து எப்படி நான் சிரிச்சு பேசினேன் அதெல்லாம் இல்லை. நான் அழுகே தான். ஸோ எனக்கு அதுலேருந்து வர முடியல. அதோட அந்த பேர்டனோட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வச்சு செஞ்சாங்களா அந்த பேர்டன், அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி அதோட ஒரு மாதிரியா 2025 செகண்ட் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. பெரிய தலைவலி, ஸ்ட்ரெஸ், மண்டை குடைச்சல் சொல்ல முடியாது. சிலதை எனக்கு சொல்ல முடியாது, ஆக்சுவலி பப்ளிக்கா எனக்கு சொல்ல முடியாது. அந்த ஜூனுக்கு அப்புறமா நான் ஃபேஸ் பண்ணின கிரைசிஸ் எல்லாம் வந்து அல்லாஹு அக்பர், அல்லாவே காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து. ஈவன் டிசம்பர் கூட அந்த ஃப்ளட் கூட என்னை ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அதனால குட்டியா என்ன நடந்தாலும் எனக்கு எஃபெக்ட் ஆகுறது கூட, இமோஷனலி ட்ரெயின் ஆகுறது. ஸோ இந்த நியூ இயர்ல அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இனியும் பேச்சப் பண்ணணுமா, இப்போ உறவுகளோட பேச்சப் பண்ணணுமான்னு கேட்டால் இப்போ பிளட்னால நான் பேச்சப் பண்ணுவேன். அந்த எக்ஸெப்ட் அந்த இப்படி இவ்வளவுக்கு கொண்டு வந்து நான் சாரி அல்ஹம்துலில்லாஹ் இனிமேல் இந்த வாழ்க்கையில பேச்சப்புக்கு இடம் இல்லை. பட் அதை தவிர இன்னும் கொஞ்சம் பேர் லிஸ்ட்ல இருக்காங்க, பரவாயில்ல. இன்ஷா அல்லாஹ் லெட்ஸ் ட்ரை டாக் அண்ட்
ட்ரைண்டு. ஆனால் இந்த பெச்சப்பில் நடந்த விஷயம் என்னென்னா, உறவுகளை மெயின்டைன் பண்ணணும்னு நான் எடுத்த ரெசல்யூஷனில் நடந்தது முடிவு, இந்த கதையோட எண்டிங் என்னண்டா, எனக்கிட்ட இருந்த 100% உறவுகளும் இப்போதைக்கு 90% இல்லாமல் போயிடுச்சு. 10% மட்டும் ரகசியமா வச்சுட்டு வாய மூடிட்டு இருக்கிறேன். நோ மோ ஷோயிங் ஆஃப், நோ மோ எங்க ஒரு அவுட்டிங்கோ வந்தாலோ போனாலோ கேட்டாலோ கதைச்சாலோ செய்யாதீங்க. நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், பெட்டர் அவாய்டு. ஒரு ஃப்ரெண்டை, நல்ல ஃப்ரெண்டோட நீங்க கதைக்கிறதா இருந்தா கூட, நான் இந்த ஃப்ரெண்டோட தான் நல்ல அட்டாச் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் என் பெஸ்டியை கூட கலட்டி விட்டுட்டேன். போனா போதும், ஆளை விட்டுட்டேன். ஆனால் சண்டே இல்லை, யாரோடையும் சண்டே இல்லை. பெஸ்டியை கூட விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் யாருன்னு சொல்லலை, என்ன பேருன்னு சொல்லலை. சொன்னா அவளுகளையும் தேடி போய் அவளுகளையும் கரெக்ட் பண்ணி அவளுகளையும் பிரிக்கிறார்கள். ஸோ இந்த வம்பே வேணா. அல்ஹம்துலில்லாஹ் பிளெஸ்ட் வித் சம் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களோட சைலண்ட் ரிலேஷன்ஷிப்போட சைலண்டாக இருக்கிறது பெட்டர். ஸோ எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் பார்த்து பக்குவமா எடுங்க. ஏண்டா சோதனை அதை வச்சு கூட வரலாம், அதுல ஃபெயில் ஆகுறமா பாஸ் ஆகுறமான்னு கூட வரலாம். அல்ஹம்துலில்லாஹ் நான் தேறி வந்து இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சிரிச்சிட்டு சொல்றேன், சரியா? இது சிரிப்பு இல்ல, இது அட்வைஸ்ன்றது என்ன தெரியுமா? வாழ்க்கையில மோட்டிவேஷன் அட்வைஸ்ன்றதெல்லாம் என்ன தெரியுமா? ஒருத்தர் அனுபவிச்ச வழிய அடுத்தவன் அனுபவிக்க கூடாதுன்னு உட்கார வச்சு சொல்றது தான் அட்வைஸ். அதுதான் மோட்டிவேஷன். நான் பட்டேன் பாருங்க, அந்த நான் பட்டத இன்னொருத்தர் தயவு செஞ்சு பற்றாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தட் இஸ் மோஸ்ட் மோட்டிவேஷன். என் லைஃப்ல நான் இழந்தத இப்படியெல்லாம் இருக்கி. ஸோ நீங்க இப்படி இப்போ எஜுகேஷன் வைஸ் நான் நிறைய சொல்லுவேன், மெரிட்டல் லைஃப் சொல்லுவேன், பேரண்ட்ஹுட் அதை பத்தி சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்களை நாங்க ஃபேஸ் பண்றப்போ அது அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணும் பாருங்க. அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட இருக்கிறதா தெரியும். சில பேர் அது வாய் மூடிட்டு போவாங்க, ஏதோ 10-11 ஓகே ரைட் அப்படின்னு. ஆனா எது நடந்தாலும் உண்மை வெல்லும், சத்தியம் வெல்லும், நேர்மை வெல்லும். இந்த சிரிப்புக்கு பின்னால இப்ப அந்த கவலையில எனக்கு ஹாப்பி டியர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வெல்லும். ஹஸ்புடல்லாஹு வன்னியமல் வக்கீலுண்டு நான் கையேந்தி அழுது சுஜூத்ல கேட்ட துவா வீணா போகவே இல்லை. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடக்கிறது, அவங்க அனுபவிக்கிறது கண்ணுக்கு தேவை. நான் தூரத்துல இருந்தாலும் விளங்குது, காதுக்கு கேக்குது, மனசுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரியலைசேஷன் அல்லாஹ் காட்டுறான். ஓகே, ஸோ அல்லாஹ் விடவே மாட்டான். அநியாயம் செஞ்சா விடவே மாட்டான், வெச்சு செய்வான். ஸோ ப்ளீஸ் பொய் சொல்லாதீங்க, ஃபேமிலிஸை பிரிக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸை பிரிக்காதீங்க, பொய்க்காரிகளா இருக்காதீங்க. ஒருத்தி போதும், 30 பேரையும் அந்த ஒருத்தி, அந்த 2 பேர் போதும் அந்த 30 பேரையும் கராப் பண்ண. ஃபேமிலியில ஒருத்தி போதும், முழு ஃபேமிலியையும் கலாசாக்கி போட. பக்கத்து வீட்டில் ஒருத்தி கெட்டவளா இருந்தா போதும், கலாஸ், எல்லாம் கலாஸ் செஞ்சிருவார்கள். ஸோ ஆனால் அது நடக்கும். செஞ்சு அடுத்தவங்க நான் அழ வச்சு பார்த்து நீங்க அழ வைக்கலாம். ஆனா நாங்க அல்லா கிட்ட எப்படி அழுறோன்னு தெரியாதே, அல்லா கிட்ட எங்களுக்கு என்ன டீலிங்னு தெரியாதே, அல்லா எங்களை எப்படி பேசி நாங்க எப்படி அவன்கிட்ட பேசுறோம்னு தெரியாதே. அப்ப கெட்டீங்க, சொல்லட்டி கெட்டீங்க. ஓகே, அது ஒரு நாள், அது இப்ப 2026 நாங்க நல்லா இருக்கிறோம், அவ கெட்டு போயிட்டா, இவன் நல்லா இருக்கிற, அவ கெட்டு போயிட்டா. 2026 இல்ல 2036 இருந்தா கூட இப்ப நல்லா இருப்பீங்க, 46 இருந்தா கூட வச்சு செய்வான். இங்க செய்யாட்டி கூட டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல செய்வான். அதனால நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேனா, என் மனசு பெர்ஃபெக்டா இருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருக்கிறேன்னா, என் ஃபேமிலியோட நல்லா இருக்கிறேன்னா, அல்ஹம்துலில்லாஹ். நான் அப்பயும் இறங்கி போய் பேசுறேன்னா அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்ல விரும்ப நான் வேற ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் ஒன்றுல இருந்தேன். அந்த ப்ரொஃபஷனல் குரூப்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்து என்னைய நான் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணினேன் அவங்களுக்கு. அந்த ப்ரொஃபஷனல் குரூப்ல என்னைய வச்சு நல்ல வேலையை வாங்கிட்டு என்னைய ஒரு அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு பிரேக் டவுன் ஆகி நானும் பேசாம அந்த குரூப்ல இருந்து வந்துட்டு, எனக்கிட்டேருந்து நல்ல வேலையை எடுத்துட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டீங்களேன்னு எனக்கு கவலையா, நான் உண்மையா அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. அதாவது ப்ரொஃபஷனல் குரூப், ஓகே, வெரி ப்ரொஃபஷனல் குரூப். அதுக்கப்புறம் நான் அவங்களோட டீல் பண்ண போகவே இல்லை அந்த ப்ரொஃபஷனல் குரூப்புக்குள்ள. பட் செஞ்சவங்களுக்கு
2 இயர்ஸுக்கு அப்புறமா அழகா கிடைச்சிச்சு இந்த நாள். அதே குரூப்ல சைலண்ட் அப்சர்வரா நான் இருந்தேன். பட் ஐ வாஸ் லைக் வாவ், நேர்மை வெல்லும், வார்த்தை வெல்லும். நான் இன்றைக்கு அனுபவிக்க நீங்க தானே காரணமா இருந்தீங்க. இன்றைக்கு அவ்வளோ பேர முன்னாடி நீங்க அனுபவிக்கிறீங்களே, அது சந்தோஷம் இல்ல. அல்லாஹ் கிட்ட நாங்க பேசினதுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் மொமெண்ட். அடுத்தவங்களுக்கு அநியாயம் நடக்க போகலாம் அப்படி அந்த சந்தோஷம் இல்ல. எங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குதா, அந்த நடக்கிறது அதே ரிலேட்டடா இருக்குதா, ஏண்ட வேலைக்கு தானே செஞ்சீங்க, அதே வேலைக்கு உங்களுக்கு நடக்குதா, அதே இடத்துல அதே வேலைக்கு 2 வருஷத்துக்கு அப்புறமா அப்படி நடக்குதா, அதை நீங்களே அழுதுட்டு சொல்றீங்களா? வாஸ் லைக் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் ஆன்சர் பண்ணுகிறான். 2 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, என் பொறுமைக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இது ஒன்று இல்லை, நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணினா ஹர்ட் ஆயிரும் சம்டைம்ஸ். ஆக்களுக்கு விளங்கிரும், ஐயோ நாங்கள் எங்கெல்லாம் அப்படி. ஸோ நான் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆனால் அல்லாஹ்க்கு மட்டும் மவுத்து வரைக்குமே நன்றி கடனோடு இருக்கணும். சீரியஸாக நான் அதை மட்டும் ரியலைஸ் பண்ணினேன். ஸ்பிரிச்சுவலி இன்ஷால்லா யூனோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவன் மட்டும்தான். நீங்கள் யாராக இருந்தாலும் சம்டைம் பிரேக் ஆவீங்க. எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அல்லா தந்துட்டானே, என்னையே நோடிச்சுட்டானே, நான் நல்லவளா தானே. நான் எங்கிட்ட உம்மாட்ட கேட்ட கேள்வி இது, நான் நல்லவளா தானே இருக்கிறேன், நான் ஒரு அநியாயமும் பண்ணலையே, நேர்மையா பேசுறேன், பொய்யே பேசுறேன், இல்ல உண்மையா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறேன், என்னை இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு கேட்டதுக்கு எங்கட உம்மா சொன்னாங்க, பொறுமையா அல்லாஹ் இருக்கிறான். அப்ப எனக்கு தோணிச்சு, இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, அல்லாஹ் எப்ப சப்போர்ட் பண்ண போறான் எங்களுக்கு இருக்கிறான். இப்ப நான் சொல்றேன், எங்கட உம்மா எனக்கு சொன்னது, அல்லாஹ் இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், ஹஸ்புனல்லாஹு வன்னிமல் வக்கீல், நம்பிக்கையே விடாதீங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ். அண்ட் இப்போ நான் உண்மையாவே உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ற ஐடியால நான் வரல. ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் சேயிங் தட் மென்னுக்கு நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாண்டு சொல்லலாண்டு. பட் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டடாக என்னோட ரிசல்யூஷனை பேச வேண்டிய ஆச்சு என் ஆக்கள் வரும் வரைக்கும். ஸோ ரிசல்யூஷனில் நான் சொல்கிறேன், அல்லாட மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் தொழுறேன் கொஞ்சம் தொழுறது இல்லை, கொஞ்சம் ரிலீஜியஸ் இல்லை, கொஞ்சம் தான் கேட்குறேன் நடக்குது இல்லை. நினைக்காதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் நினைக்காதீங்க. ஓகே, நான் ப்ளீஸ் உங்கள்கிட்ட ப்ளீஸாக சொல்கிறேன், எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் அவளை நம்பி எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் அழுகுறீங்களோ, எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க அழுறீங்களோ, அவனுக்கிட்ட அழுறீங்கன்னா எல்லார்கிட்டையும் இல்லை, அவனுக்கிட்ட சுஜூத்ல அந்த அழும்போது உங்களோட கை நடுங்கும், ஹார்ட் நடுங்கும், மேல் ஷிவரிங், ட்ரெம்பிளிங். அந்த ட்ரெம்பிளிங்ல இந்த கண்ணீர் உங்களோட கண்ணீர் இங்க இருந்து ஸ்க்ரோல் ஆகி அப்படியே போய் உங்களோட செஸ்ட்ல விழும். அந்த தண்ணி உங்களோட நீங்க முசல்லா விரிச்சிருப்பீங்க தானே, அங்க ஸ்பிளாஷ் ஆகும். நான் அதை ரியலைஸ் பண்ணி அழுதுருக்கிறேன். நான் அப்படி அழுறேன், நான் பார்க்குறேன் அந்த தண்ணி டியர்ஸ் அது ஸ்பிளாஷ் ஆகுது முசல்லால. யூனோ, அப்போ ஜஸ்ட் இமேஜின் அந்த பெயின். ஆனால் எல்லாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாம்மா. ஸோ நீங்கள் யாருமே ஒரு கடுகளவு கூட நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் நல்லவங்களா இருங்க, நல்லது நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூ இயர்ல எங்களுக்கு, அதாவது நியூ இயர்ல எங்களுக்கு இல்லப்பா, எங்களோட முஹர்ரம். ஸோ முஹர்ரம்ல இருந்து தான் we have to work on. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, கேலண்டர் மாறுறது ஜனவரியில் இருந்தனால இப்போ நாங்கள் நியூ இயர் நியூ மந்த் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அது இல்லை, ஆக்சுவலி நாங்கள் முஹர்ரம்னு சொல்லி அதை பார்த்துட்டு அந்த மாதிரி கேலண்டர் டேர்ன் ஆகிறதா இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இது சின்ஸ் இட் இஸ் நாட் ஆஸ் எங்கட இல்லை, பட் ஸ்டில் த கேலண்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் மந்த்னால சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ இந்த நியூ இயர்ல நீங்க அந்த ஹெல்தி டயட், ஹெல்தி மெயின்டைன், ஹெல்தி ரிலேஷன்ஷிப், ஹெல்தி லிவிங், எல்லா ஹெல்தியும் தாண்டி ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் அல்லாஹ் அதை உருவாக்குங்க. ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் வித் அல்லான்றதை வைங்க. இன்ஷா அல்லாஹ் அது பாப்போம், அது அல்லாஹ் அதுக்கும் சோதனை தராம நல்ல ஸ்ட்ராங்கா எங்களோட ஈமான வலு பண்ணி வச்சிருந்தா பெட்டர் ஆயிடும். ஸோ let's come back to the point. I don't know whether I have taken much time. எவ்வளோ நிமிஷம் எடுத்தேன்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. ஓகே, அண்ட் இல்லை மோட்டிவேஷனோட ஸ்டாப் பண்ணுவேன்னா பரவாயில்ல. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ரிமூவ் த ஃபியர் ஃபர்ஸ்ட். ஓகே, how to improve the spoken English of men. ஓகே,
மென்னோ விமெனோ வாட் எவர். பட் இது வந்து ஆண்களுக்கு பொதுவா என்ன விஷயம்னா, ஸ்போக்கன் பேசுறப்போ இப்போ எங்களை மாதிரி பாருங்க, இப்போ பொம்பளையா இருந்தா நான் 4 hours சரி பேசுவேன். எங்களுக்கு we don't need the topic, we don't need anything, we will just go with the flow மாதிரி we speak. அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. வளவலா கொலகொலான்னு கதைக்கலாம். பட் இந்த மென் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த ஸ்பீச் அபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. ஓகே, அவங்களோட பிரெயினுக்கும் மவுத்துக்குமான கோஆர்டினேஷன் கொஞ்சம் குறைவு. ஸோ தே டேக் சம் டைம். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டிக்கு ஒரு விஷயத்தை தான் கன்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணலாம். எங்களோட பொம்பளை பிரெயினுக்கு எப்படின்னா 9000 விஷயத்தையும் கன்சென்ட்ரேட் பண்ணி 10 வருஷத்துக்கு முதல் நடந்ததையும் 10 வருஷத்துக்கு முதல் 10வது மாதம் 10 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு சொல்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. மென்னுக்கு அப்படி இல்லை. கல்யாணம் முடிச்ச வருஷமும் நினைவிருக்காது, புள்ள பிறந்த டேட் ஆஃப் பர்த். என்ன நேத்து என் ஹஸ்பண்ட் வந்து என் டாட்டர் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக more than 12 times எனக்கு இரிட்டேட் ஆச்சு பாருங்க. ஓ, இந்த டேட்டும் போது இப்படி கேட்டுட்டே இருக்கேன். ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்காக அதை ரிப்பீட்டடா கேட்குறாங்க அந்த இடங்கள்ல. I was like so annoyed. அப்போ அவங்களோட lack of, ஏண்டா அவங்களுக்கு வந்து focus is to fill the form, focus is on driving. அதனால தான் மேல்ஸ் வந்து டிரைவிங்ல பெர்ஃபெக்ட். ஏண்டா அவங்களுக்கு அது சூட்டபிள். என்னன்னா ஒன் ஃபோக்கஸ், டிரைவிங் த ஃபோக்கஸை ஃபுல்லாக கொடுப்பாங்க மேல். ஸோ அதுதான் அவங்களோட கெப்பாசிட்டி. ஸோ இது அதனால அவங்களுக்கு இது வளவலான்னு இந்த வாய்க்கு வந்து வேலை கொடுத்துட்டு இருக்கிறது அவங்களோட ஒர்க் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன நடக்கும்டா, சம்டைம் வந்து பேச்சு வந்து இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணும்போது ஸ்டெமரிங் வரும். சம்டைம் திக்க மாட்டீங்க, தமிழ்ல திக்க மாட்டீங்க, இங்கிலீஷ்ல உங்களுக்கு திக்குவாய் வரும். ஸோ இதெல்லாம் என்னண்டா, உங்களுக்கு யூ நீட் டு ரிமூவ் த ஃபியர் ஃபர்ஸ்ட். சார் நீங்கள் விமனா இருந்தா கூட உங்களோட மண்டையில் இருக்கிற அந்த ஃபியர் இல்லாமக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை ஆண்கள்னாலே ஸ்ட்ராங் பவர்ஃபுல் தானே. ஆனால் when it comes to the speech, பேச்சு ஸ்போக்கன் வரும்போது ஆண்கள் கிட்ட கொஞ்சம் வந்து ஒரு ஹெசிடென்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பீச் கிளாரிட்டி இல்லை தானே. பேச்சில் வந்து நல்லா ஃப்ளோவா பேசுற ஆண்கள் வந்து 100ல் 2 3 தான். இந்த இந்திய ஆண்கள் வந்து நல்லா பேசுவாங்க. இந்தியன்ஸ் வந்து மேல்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் நல்ல எலக்வெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்ரீலங்கன் ஆண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கடை பேசிக்கொண்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த ஈவன் இந்த டிவி ஷோஸ் எதாக இருந்தாலும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த ஆண்கள் வந்து பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட்டாக பேசுறது, பாஞ்சிட்டி பேசுறதெல்லாம் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆஃபீஸ் மீட்டிங், ஸ்டாஃப் மீட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்க பாப்பீங்க. நோ, ஸோ டேக் த ஃபியர் அவுட் ஆஃப் யுவர் பிரெயின் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப முக்கியம். ஸோ மெனி men understand English but hesitate to speak because of fear of making mistakes. தவறு விடுவோம்ன்ற might be பயமா இருக்கலாம். fear of being judged. அவன் என்ன நினைப்பா, ஐயோ அந்த கேர்ள் அழகாக உடுத்திருக்கிறா, அவட முன்னால போய் நான் சரிக்கிட்டேன்டா, அவன் என்ன நினைப்பா, ஐயோ இந்த லேடி வந்து என்னைய வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து அவகிட்ட அப்படியே உங்களோட மண்டைக்குள்ளுக்கு ஓடுதான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களோட ஆம்பளை மண்டையில என்ன ஓடுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ பெண்களுக்கு படிச்சு கொடுக்கும்போது பெண்களோட மண்டையில என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சு ஐ கேன் கிவ் யூ த சொல்யூஷன். ஸோ உங்களோட மண்டையில அடுத்தவங்களை பார்க்கும்போது என்ன ஓடுது, ஏன் நீங்க வந்து தயங்குறீங்க, அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியா. யாராவது இருந்தா just let me know. Okay, so I can give you the solution. So thinking grammar must be perfect. So might be எந்த ஹஸ்பண்ட் எனக்கு இப்போ எந்த ஹஸ்பண்ட் கிட்ட நான் அப்சர்வ் பண்ணினது அவர் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ he is a very slow speaker and also slow in the sense வந்து நான் ஒரு 100 வேர்ட் பேசுறேன்டா, அவரு குறைஞ்சது 8 to 10 தான் பேசுவார். Okay, so he's the best listener. I don't want to say about myself, okay, obviously. So டீச்சருனால பப்ளிக் ஸ்பீக்கர்னால சொல்லவே தேவையில்ல. ஸோ இதனால என்னண்டா, அவங்களுக்கு நான் கேட்குறது வந்து அண்ட் கிராமட்டிக்கலி ஹெசிடன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அவங்க பேச நார்மலி ஹீ ஸ்பீக்ஸ், பட் வாட் ஐ ஹேவ் பீன் அப்சர்விங் என்று பார்த்தா கிராமட்டிக்கலி பிழையாயிருமோ, அப்படி ஆகுமா, சம்டைம் வந்து எதுவும் எழுதும் போது அஃபிஷியல் இமெயில்ஸ்ல கூட ஹீ நோஸ் வெரி வெல் எல்லாம் தெரியும். பட் சம்டைம் நான் அதை செக் பண்றது, அது பிள்ளையாயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, அந்த 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 ஃபியர் வந்து அப்படி இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறனால எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல, இல்லாட்டி யூனோ அது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ யாரா மேலோ ஃபீமேலோ அந்த கிராமரை வந்து போட்டு இன்சிஸ்ட் பண்ண வேணாம்.
பட் அஃபீஷியல் லெட்டர்ஸ் இமெயில்ஸ்ல ஆப்வியஸ்லி இட் மஸ்ட் பி. பட் இப்போ தான் அந்த கிராமலி அதுலி இதுலி எல்லா ஆப்ஸ் எல்லாம் இருக்கே. இப்போ ஆப்ஸ் எல்லாம் வச்சு நீங்க தப்பிப்பீங்க. வாரேன் இந்த ஆப்ஸை வச்சு இங்கிலீஷ் பேச நினைக்கிற அந்த கல்பிரிட்ஸுக்கு தான் நெக்ஸ்ட் டாபிக் நான் சொல்றேன். வெயிட். ஓகே, ஸோ ரூல் டு ரிமெம்பர் ஃப்ளூவன்சி கம்ஸ் பிஃபோர் அக்யூரசி. ஸோ ஃப்ளூவன்சி கம்ஸ் பிஃபோர் அக்யூரசிண்டா உங்களோட பெர்ஃபெக்ஷனை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தா உங்களுக்கு ஃப்ளூவன்சி வராது. ஃப்ளூவன்சி வரணும்னு பார்த்தா பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஈவன் பீங் அ டீச்சர், இப்போ டீச்சர்னா பெர்ஃபெக்டா இருக்கணும்னா ஓகே, நான் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணணுமா பெர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணணுமா கேட்டா ரெண்டையும் மெயின்டைன் பேரலா பண்ணலாம். பட் நீங்க ஓவர் பெர்ஃபெக்ஷனா இருந்து அக்யூரசியை மிஸ் பண்றதோ, அக்யூரசியை தான் மெயின்டைன் பண்ணணும் இங்க பெர்ஃபெக்ஷனை மிஸ் பண்றதோ இல்லாம இப்ப நாங்க வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம் நீங்க மிஸ்ப்ரனவுன்ஸ் தான் பண்ணிட்டீங்கடா, சாரி எக்ஸ்கியூஸ் மீ, அது சொல்றதுல என்ன பிரச்சனை? ஒரு வேர்டை பிழையா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்க, அதுல வந்து ஓ சாரி எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிரச்சனை? அதே அழகா கெத்தா கேளுங்களே, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஓ சாரி ஐ மிஸ்ப்ரனவுன்ஸ்டு, ஓ சாரி அப்படின்றதுல என்ன பிரச்சனை? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கடா, மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டீங்கடா, உடஞ்சி வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் ஆகி டயர்ட் ஆகுது. அதோட வந்து உங்களுக்கு அடுத்த வேர்ட் வராம போகுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்றதுக்கு வந்து ஏதோ ஒரு இமேஜினேஷன் டேமேஜில் போய் அப்படியே ஷட் டவுன் ஆயிடுவீங்க, ஷட் டவுன் மூடுக்கு போயிடுவீங்க. டோன்ட் டூ தட். பீங் கான்ஃபிடென்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆம்பளைன்னா கான்ஃபிடென்ட் இருக்கும், பேச்சில் இருக்காதுன்றதுக்கு தான் சொல்ல வரேன். பொம்பளை கிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் பேச்சில், நாங்கள் பேச்சில் பெருச்சாலேயே வெண்டுட்டு வருவோம். ஆண்கள் கொஞ்சம் குறவு தான். ஓகே, அவங்களுக்கு வீரம் தானே, யூனோ. ரைட், நெக்ஸ்ட் ஒன், டெய்லி ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் ஈவன் 15 minutes. So daily speaking na idu enna ajra as usual irukkiradhu thane solringenda. Speaking improves only by speaking, not reading rules. And I am talking about speaking, I'm not talking about reading. Okay, so reading na enna seiyradhu appadi eduthu silent ah English, spoken English improve பண்றீங்களா? எப்படி? silent reading set ஆகாது. silent reading doesn't work well. Okay, so நீங்க 15 நிமிஷம் சரி கட்டாயம் ஃப்ளூவண்டா இல்லாட்டி கூட யூ நீட் டு ட்ரை, யூ நீட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், யூ நீட் டு திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ அதுக்கு யார் நல்ல பார்ட்னர்? மேரி பண்ணி இருந்தா வைஃப் இஸ் த பெஸ்டி. அண்ட் மேரி பண்ணி இருந்தா ஈவன் இஃப் யூ ஆர் அ ஃபாதர், சில்ட்ரன் ஆர் த பெஸ்ட் கம்பேனியன்ஸ். யாருக்கு புள்ள இருக்கோ அவங்க தான் இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பெஸ்டான ஆக்கள். பிகாஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், no corrections, no errors, எதுவுமே இருக்காது. கம் கோ சிட்டில் தொடங்கி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க கிட்ஸோட, கிட்ஸ் கன்வர்சேஷனோட, டெய்லி கன்வர்சேஷன், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், யூஷுவல் டாபிக் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து சயின்டிஃபிக்கெல்லாம் கதைக்க பாருங்க பிள்ளைகளோட. ஸோ யூ அட் த சேம் டைம் யூ ஆர் கிவிங் நாலேஜ் அண்ட் தே ஆர் ஆல்சோ ரிசீவிங் நாலேஜ் ஃப்ரம் யூ. ஸோ ஒரு டாபிக் எடுங்க, அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண இயலாட்டி எடுங்க, இப்பதான் ஏஐ இருக்கு, ஏஐ கிட்ட எடுங்க, அவரை கிட்ட வச்சுக்கோங்க, அவரோட பார்த்து டாபிக்கோட பேசுங்க, பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யா திஸ் இஸ் வாட் பேபி, திஸ் இஸ் வாட். அப்போ புள்ள என்ன செய்யும்? இட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் யூ. அட் த சேம் டைம் யூ ஆர் அன் ஆக்டிவ் லேர்னர் அண்ட் த சில்ட்ரன் ஆர் த பாசிவ் லேர்னர்ஸாக மாறுவாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ரீடிங். அந்த வேற நீங்க ஸ்போக்கன் சொன்னா சும்மா ரோட்ல போறவன் வச்சுட்டு போய் இங்கிலீஷ்ல பேசணும்டா அது சாத்தியப்படாது தானே. அதை தவிர வைஃப் கன்வர்சேஷன் கட்டாயம் வைக்கணும். வைஃபோட கன்வர்சேஷன் இங்கிலீஷ்ல தான் இங்கிலீஷ்ல வைக்கணும். கிட்ஸ் இதை தவிர கன்வர்சேஷன் வைக்கிறதுண்டா இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப், அந்த லேடி இந்த லேடி இவளோட இங்கிலீஷ் ஸ்போக்கன், அவக்கு நல்ல இங்கிலீஷ் வருது, ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவவோட பழக போறேன்னு சொல்லி எல்லாம் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் கடலை போட தேவையில்லை. அந்த ரீசனை காட்டி ஓகே. ஸோ அதே ஆஃபீஸ்ல யாராவது மேல் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்க கன்வர்சேஷன் வச்சுக்கொள்ளலாம். அண்ட் ஜஸ்ட் ஹேவ் பெப் சாட், ஒரு டெய்லி 10 minutesக்கு ஒரு கால் எடுத்து, ஹே மச்சான் வாட் ஐ டூயிங் மச்சான், ஜஸ்ட் லெட் மீ நோ ஹவ் ஹேவ் யூ கோன், ஹேவ் யூ ஈட்டன், வாட் இஸ் அப்டேட். அப்படியே ஆஃபீஷியல் அப்டேட்ஸை வந்து ஃபேமிலி டைம்ல கொஞ்சம் அதை ஒரு லொகேட் பண்ணி பேசலாம். ஓகே, நோ சாட்டிங் ப்ளீஸ், நோ டைப்பிங், அதெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அதெல்லாம் இல்லை. ஓகே, இங்கிலீஷ் வேணா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்போக்கன் இஸ் கனெக்டட் டு யோர் மவுத், ஸோ கிவ் அ ஒர்க் டு யோர் மவுத். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ டெய்லி ஈஸி டெய்லி மெத்தட்ஸ், மிரர் டாக். ஸோ அந்த செல்ஃப் மிரர் டாக்ல வந்து செல்ஃப் டாக்கிங். இப்போ செல்ஃப் டாக்கிங் நான்லாம் பார்த்தீங்கடா, ஒரு டாப்பிக்கை பேச முன்னால ஒரு மிரர்ட முன்னால போயிட்டு ஹே ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஓகே ஐம் கோனா அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன். ஸோ மிரர் டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆல்வேஸ் ஹேட் செட் மிரர் டாக்கை பற்றி தனி வீடியோவே நான் யூடியூப்ல போட்டுட்டேன். அது என்ன மிரர் டாக், மிரர் ரீடிங் தான் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மிரர் டாக் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மிரர் டாக் செய்யும் போது
வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காரு பைத்தியம்ன்றாரு, அவ மாமி இருக்கிறா பைத்தியம்ன்றான்னு சொல்ற கதையெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம். ஸோ நீங்கள் வந்து பேசி பாருங்க. அப்படி உங்களுக்கு அங்கே பேசுறது கஷ்டமா இருந்தால் வாஷ்ரூமில் இல்லாட்டி உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ஜஸ்ட் நான் வந்து வெசல் வாஷ் பண்ணும்போது பேசி பார்ப்பேன், கிச்சன்ல இருந்து பேசி பார்ப்பேன், ஓடி வந்து என் ஹஸ்பண்ட் பார்ப்பேன் என்னடா நடக்குது. பிகாஸ் சம் டாபிக்ஸ் வந்து நியூ டாபிக்கா இருந்தா ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப், ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை ஜாப். என் வாய் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சில வேர்ட்ஸ் அன்யூஷுவல் வேர்ட்ஸ் ஆயிருந்தா, யூஸ்வலி ப்ரொனவுன்ஸ் பண்ணாத வேர்ட் ஆயிருந்தா இந்த ஜாபை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணினா தான் எங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் நாங்கள் தமிழ் ஸ்பீக்கிங் இருந்தால் தமிழ் ஸ்பீக்கிங் ஜாப்க்கு செட் ஆயிரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் செல்ஃப் ரெக்கார்டிங். இப்போ வந்து சிரி, ஜெமினி, சம் ஆப்ஸ் ஆர் தேர் where you can converse with them, right? நீங்க அதுக்கிட்ட பேசினீங்கன்னா அது உங்களோட ரிப்ளை பண்ணும். அப்ப அது ரொம்ப நல்லோ. சிரி மாதிரி ஆட்கள் இருந்தா நீங்க 15 minutes வந்து அவங்களோட பேசலாம். சிரி கிட்ட கன்வர்சேஷன் வச்சுக்கோங்க, அதே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுமே, ரொம்ப ஈஸியா போகும். மேல்ஸுக்கு நான் சொல்றேன், மேலோ ஃபீமேலோ யாரா இருந்தாலும் சிரி யூஸ் பண்றதா இருந்தா, ஹே சிரி, வாட்ஸ்அப், how are you Siri, I just wanted to ask you this, how do you feel, can you please explain me about the weather of Sri Lanka, அப்படி ஏதாவது கேளுங்க. சிரி கிட்ட போய் ஹாஜரா பத்தி கேளுங்க, சொல்லுதான்னு பாருங்க, சொன்ன என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட். அண்ட் ஆல்சோ இப்போ செல்ஃப் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு யூ கேன் லிசன். அண்ட் அதர் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் டூ த ரெக்கார்டிங். ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து வேர்பல் கனெக்ஷன், கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. டைப்பிங் வேணாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ரெக்கார்டிங்கில் தான் அனுப்பணும். ஸோ தட் வில் இம்ப்ரூவ் யோர் கம்யூனிகேஷன் ஸ்கில் வெரி வெல். I hate chatting, you know. I hate typing. I hate typing that don't underestimate that post la na type பண்ணி தான் போடுவேன். அத தவிர வந்து you know WhatsApp conversation வந்து எனக்கு டைப்பிங் விட I quickly respond. Okay, voice note is very comfortable for me. Next one, think in English. அது எல்லாரும் யூசுவலா சொல்றது இங்கிலீஷ்ல முதலாவது மண்டே யோசிங்க. நான் கடைக்கு தினமும் செல்கிறேன். தமிழ், I go to the market, or I go to the shop. I go to the shop every day. I went to, I am going to, I will go to. இப்படி பேசி பார்க்கணும். அப்போ தினமும் செல்கிறேன்னா அப்போ எந்த நாளும், அப்போ எந்த நாளும்னா சிம்பிள் ப்ரெசன்ட். சம்டைம் அது கனெக்ட் பண்ணலாம் தானே. அப்போ I go to, it's the right word. Yes, self talk. And you know இது வந்து and also think in English. ஆனால் இப்போ இந்த நான் தினமும் கடைக்கு செல்கிறேன் வந்து இப்போ நீங்கள் பேசிக் லேர்னர்ஸாக இருந்தால் தமிழில் யோசிச்சுட்டு கொஞ்சம் உங்களை ட்ரெயின் பண்ணலாம். பேசிக் லேர்னர்ஸ். நோ ஹாஜரா, ஆல்ரெடி ஐ எம் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ், ஐ நோ இங்கிலீஷ், பட் ஐ ஹேவ் ஒன்லி த ஸ்டார்டிங் ட்ரிபிள்ன்றவங்க திங்க். சும்மா ஆம்பளைகளுக்கு சும்மா இருக்க தெரியாவா? நல்லா இப்போ எங்கே சும்மா இருக்கிறீங்க? ஸ்க்ரோலிங் டைமில் தானே இருக்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு இருந்து திங்க் பண்ணுங்க. பொம்பளையில் நாங்கள் திங்க் பண்ணுறது, எங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் டைம் இல்லை, எங்களுக்கு திங்கிங் டைம்னு இருக்கு. மீ டைம்ல, எங்களோட மீ டைம்ல எனக்கெல்லாம் திங்கிங் டைம் இருக்கு. சும்மா அப்படி இருந்து ஒரு கப் ஆஃப் டீ, கப் ஆஃப் காஃபி எடுத்துட்டு என் வீட்டுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லாட்டியும் திங்கிங். அந்த திங்கிங் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியா, திங்க் பண்ண நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியா. அந்த திங்கிங்ல தான் ஐ கெட் ஜெனரேட்டட் ஆல் மை போஸ். ஸோ அந்த மாதிரி ஆளாக இருந்தா திங்க் இன் இங்கிலீஷ், இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், லேர்ன் ரெடிமேட் சென்டென்சஸ், நாட் கிராமர் ரூல்ஸ். இப்போ கிராமர் ரூல்ஸ் வந்து இப்போ நான் கிராமர் டீச்சர், ஐ லவ் கிராமர். கிராமரில் தான் நான் கிராமர் டிரான்ஸ்லேட்டிவ் மெத்தடில் தான் நான் என் மெத்தடாலஜி டீச் பண்ணுறது. ஸோ கம்பேரட்டிவ் லேர்னிங், கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், இப்படி தான் போகிறது. டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங், டீச்சிங் மெத்தடாலஜி ஒரு 7-8 இருக்கு, அதில் நிறைய நான் யூஸ் பண்ணுறது. ஆனால் when it comes to the reality, for a learning purpose, I can encourage my students to do that. But when it comes to the reality, grammar நினைச்சி யோசிச்சு மாற்றி கதைக்கு ஏழுமா? ஆஃபீஸ் மீட்டிங்கில் உங்களோட டிரெக்டரோ, உங்களோட மேடமோ, உங்களோட மேனேஜரோ இதுக்கு நீங்கள் உங்களோட மண்டே ப்ராசஸ் பண்ணுற லேர்னிங் needs a process. But when it comes to the reality, no process, just one way. You have to communicate. அப்போ அந்த டைமில் ஸ்பான்டேனியஸாக பேசணுமா, மண்டேக்குள்ள கிராமரை போட்டு ப்ராசஸ் பண்ணணுமா? ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும்டா அந்த விஷயத்தில் இந்தியன்ஸ் மாதிரி இருக்கணும். இந்தியன்ஸ் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே வெரி கரேஜஸ். இப்போ நீங்கள் ஒரு பிளம்பரை கூப்பிட்டீங்கடா, இப்போ இங்கே மெயின்டெனன்ஸ், வீடுகளுக்கு மெயின்டெனன்ஸ் வரும் தானே, ரிப்பேரிங். இப்போ பிளம்பரோட கூப்பிட்டா டப்ஸை திருத்துறவர், பைப்பெல்லாம் மாற்றி செய்கிறவர், வீட்டில் வாட்டர் கனெக்ஷனில் பிரச்சனை வந்தால் வருவார், அவர் தான் பிளம்பர். அவரை கூப்பிட்டா அவர் வருவார். பங்காளி, அப்படி இந்த இந்தியன்ஸ் மட்டுமே இல்லை, இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷ், இந்த பங்காளியோ பட்டாணியோ யாரோ வந்தா வாழ்க்கையில ஸ்கூல் பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன்.
அவரை பார்த்தாலே அவரோட டிசைன் அப்படித்தான் இருக்கு அந்த ஃபேஸ்ல. ஆனா அவர் எப்படின்னா தெரியுமா பேசுவார். ஆனா அவர்கிட்ட பேச எனக்கு அவரோட லாங்குவேஜ் தெரியா. அவர் நான் மட்டும் இந்த டோட்டல் கல்ஃபுமே அப்படிதான் வாழுது சரியா. கல்ஃப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அவனுங்களோட கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அந்த ஆண்களோட கான்ஃபிடன்ஸ் வாவ் மாதிரி இருக்கும். மேம் அப்படின்னு, எஸ் யூ கால் மீ டேப் broken. Yes brother, yes it is broken since Friday, I haven't been using da வேங்காது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் தருவான். ஃப்ளூவன்ட் எல்லாம் பேசக்கூடாது. எஸ் கம் டேப் broken go check இப்படிதான் சொல்லணும். கிராமர் எல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எல்லாம் போடக்கூடாது. அப்போ ஓகே மேடம் உள்ளுக்கு போயாச்சு. போனா யூ மேம் ஷாப்பிங் பேக், யூ மேம் ஷாப்பிங் பேக்னு கேட்பான். என்னண்டா அவருக்கு அங்கே டேப்பை போடுறதுக்கோ இல்லாட்டி அது கட்டருக்குள்ள கையை போடுறதுக்கு ஒரு பேக் ஒன்று தேவைப்படும். யூ மேம் ஷாப்பிங் பேக், வாட் பிரதர் ஐ நீட் பேக். ஓகே ஹியர் டேக் இட் கொடுத்தாச்சு. அதுக்கு போகிறோம் ஓகே புட் நோ கச்சடா கச்சடா அப்படியே தான் சொல்லிட்டு போனாரு. ஓகே நோ புட் கச்சடா கச்சடா. வாட் கச்சடா கச்சடா? கச்சடா கச்சடானா குப்பையை எடுத்து காட்டுறாரு. ஓகே ரைட். I say I know put kachada kachada. Kachada goes. Kachada அது while washing the vessel it goes ன்னு சொன்னா பீங்காங் கோப்பை கழுவுறப்போ அது தன்னால போகுதுன்னு சொன்னா நோ புட் நான் என்னமோ ஓபன் பண்ணி அதுக்குள்ள போடுற மாதிரி அவன்கிட்ட பேச்சு சரின்னு சொல்லிட்டு எதையாவது உண்டை ஏசிட்டும் போயிடுவான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு தெரியுமா. ஆனா அதே நீங்க ஸ்ரீலங்கன் பிளம்பர் உண்ட கூப்பிடுங்க, இந்த பைப்பு திருத்துற வேற அவர்கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசுங்களே, இல்லாட்டி அவருக்கு தான் இங்கிலீஷ் வருமாடி செக் பண்ணி பாருங்களே, இல்லாட்டி அந்த பிளம்பர்ஸ் எல்லாம் இந்த நாட்டுல வந்து வேலை செய்ய மாடி செக் பண்ணி பாருங்களே. they will never survive. so இந்த மாதிரியான லேர்னர்ஸ் கிட்ட ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நான் என்ன பாக்குறேன்டா, they need to live, they need to earn, they need to survive. அப்ப அவங்களோட மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல கிராமட்டிக்கலா இருக்கணும், ஃப்ளூயன்சியா இருக்கணும், பாஷா இருக்கணும், எனக்கு சோஷியல் அக்செப்டன்ஸ் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்ன்றலாம் இல்ல. யூ புட் கச்சடா கச்சடா, நோ கச்சடா கச்சடா, ஐ கம் நெக்ஸ்ட் டைம் ஐ கம்ப்ளைண்ட் டு த மேனேஜர் டு தி ஓனர்ட்டு போவான். அப்ப அது பாத்தீங்கன்னா அவர் என்னைய ரூல் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட லாங்குவேஜ்ல அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இங்கிலீஷ் டீச்சரா இருந்த எனக்கு அந்த இடத்துல விடிய அந்த கிராமட்டிக்கலா பேசக்கூட விட மாட்டான். இமேஜின். அப்போ அது வந்து அவருக்கு அந்த லாங்குவேஜ் இல்லாட்டி அவருக்கு உழைப்பு இல்லை. அவர் இங்கே வந்து அவருடைய நாட்டில் அவருக்கு ஒரு பிளம்பரா இருந்து அவருக்கு ஒரு 20,000 தான் மாசம் கிடைக்குதுன்னு அவர் இங்கே எவ்வளவு ஏர்ன் பண்றாரு தெரியுமா? 3 லட்சம் 4 லட்சம் குறைஞ்சது ஏர்ன் பண்றாரு. 4,500 5,000 சம்டைம்ஸ் சேலரியா இருக்கும். நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போவாங்க, எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்கறது. ஜஸ்ட் இமேஜின். அப்போ உங்களுக்கு லாங்குவேஜோட இன்அபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், கிராமட்டிக்கல் ரூல்ஸ் முக்கியமா, சோஷியல் அக்செப்டன்ஸ், பிரஸ்டீஜ் முக்கியமா, அதை வச்சு வாழ்ந்து காசு உழைச்சி உங்களோட குடும்பத்தை காப்பாத்துறது முக்கியமா, டிசைன். இங்கிலீஷ் தெரியல, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல இப்ப எனக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் இல்ல நிறைய பேர்கிட்ட இருந்து அட்மின் ஃபார்வர்ட் பண்றாங்க. they are having the reputed jobs okay இருக்கு, மேனேஜரா இருக்காங்க, இல்லைன்னா சூப்பர்வைசரா இருக்காங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. why you know lack of communicative skill. how to improve? என்ன கொடுமை. இந்த பிளம்பர்ஸை விடவா, இந்த மெயின்டெனன்ஸ் பீப்புளை விடவா, உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஆர் வித் நாலேஜ். அங்க lack of confidence. you speak confidently no matter what makes you stop is your fear. you are thinking you wanted the social acceptance. அடுத்தவனுக்கிட்ட மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணினா நடக்காது. எனக்கு ஐ நீட் டு இம்ப்ரூவ் மை நாலேஜ், ஐ நீட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மை ஜாப், ஐ நீட் டு ஏர்ன் மோர்னு நினைங்க. தன்னால லாங்குவேஜ் வருதா இல்லையான்னு பாருங்க, அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், improve vocabulary through usage. So no sorry okay I'll do that. Improve vocabulary through usage. vocabulary ன்னு ஒரு word part சொற்கள் இருக்கு தானே. அப்ப அந்த சொற்களை வந்து நீங்க சொல்ல பாடமாக்க கூடாது. அந்த ஸ்டேஜ்ல நீங்க தாண்டிட்டீங்க. இஃப் யூ ஆர் a schooling child I can say courage, entertainment அப்படின்னா அந்த புள்ள வந்து பாடமாக்கிட்டு வரும். ஸ்பெல்லிங், டெஃபினிஷன், எக்ஸாம்பிள். நீங்க எல்லாம் இப்ப டல்ஸா இருந்தீங்கடா, வாட் இஸ் கரேஜ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட்னு கேட்கணுமா, வேர்ட் பை வேர்டா பாடமாக்குறீங்க, டிக்ஷனரியை பாடமாக்குறது இன்னொரு பொறப்பு எடுத்துட்டு வரணும். ப்ராக்டிக்கலி டசன்ட் ஒர்க். ஸோ நீங்க என்ன பண்ணணும்டா, டேக்
take the word along with the sentence. Sentence ஓட நீங்க practice பண்ணணும். So for example நான் உங்களுக்கு responsible word தந்தா responsible நீங்க பாடமாக்க கூடாது. So I am responsible for this task. He is a responsible father. I am a responsible teacher. She is doing the job responsibly. Responsible family responsibly வெச்சி அந்த ஃபேமிலியை பார்க்கணும். அதோட வேர்ட் ஃபேமிலியை வச்சு கிரியேட் பண்ணலுமாண்டு நீங்க சென்டென்ஸ் பாடமாக்க பழகும். டோன்ட் லேர்ன் த வேர்ட்ஸ். அந்த ஏஜை தாண்டியாச்சு. தட்ஸ் ஃபார் பிரைமரி, செகண்டரி. ஓகே, சென்டென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த வேர்ட் vocabulary. ஸோ ஒரு வேர்டை ஞாபகம் வைக்கணுமா இருந்தா, இப்ப ஹெக்டிக்ண்டா வந்து ரொம்ப நீங்க அந்த நாள்ல வந்து ரொம்ப வேலையா, you are being so busy. okay, so பிஸியா இருக்கிறதுக்கு ஹெக்டிக்னு சொல்லலாம். ஆனா அந்த ஹெக்டிக்கா நினைவு வச்சா ஹெக்டிக் பறந்து போயிடும். அப்ப ஹெக்டிக் என்ன பண்ணலாம்? I'm so hectic these days. Oh, very tired, very hard. You know, I come home from work, very hectic. I'm so hectic with these children. அப்படின்ட்டு அந்த ஹெக்டிக்கை வச்சு ப்ராக்டிக்கலி வாய பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். That's so important. Okay, so அந்த மாதிரி. And the next point is learn ready-made sentences, not grammar rules. I said no. Ready-made sentencesல என்ன பாத்தீங்கன்னா, for example, men improve faster when they learn usual sentences, not theory. இந்த ஆண்களுக்கு பாருங்க நல்ல மேத்ஸ் வரும், அக்கவுண்ட்ஸ் வரும். அதே ஆண்களுக்கு economics, business studies பெருசா வராது. economics வரும், ஏன்னா அதுலயே calculations இருக்கு. business studies வராது. எந்த ஆம்பளையாவது லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர்ல ஃப்ளூவன்சி பாக்குறீங்களா? 1000ல உண்டு. அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதே பாய்ஸ் ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குயிக்கா மேத்ஸ் வரும், குயிக்கா பிசினஸ் ஸ்டடிஸ் அந்த எக்கானமிக்ஸ் எல்லாம் வரும், அந்த சம்பந்தமானதான் வரும். ஏண்டா சப்பி தியரிய பாடமாக்க தே கான்ட் டூ தட். அதுக்கு பொம்பளை புள்ளைகள் தான் வச்சு பாடமாக்கி கோட்டையை விட்டுட்டு வரது எக்ஸாம்ல. ஆம்பளை புள்ளைகள் படிக்கவே மாட்டானுங்கள். ஆனா திடீர்னு எங்க இருந்து தான் வகை வருதோ தெரியும், எக்ஸாம்ல நல்லா எழுதி தள்ளி ரிசல்ட்ஸ் வரும் பர்ஃபெக்டா. அது எங்கட காலத்துல. பட் இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்குது இல்ல. பட் எல்லா கேம்பஸ்லயும் நீங்க போனீங்கன்னா கிராஜுவேஷன் செரமனில எங்கட பொம்பளை குட்டிகள் தான் எடுக்கிறாங்க. மாஷா அல்லா. ஸோ வெரி ஹாப்பி டு see that. ஸோ நான் இங்கே வந்து விமென் பேஸ்ட் அதெல்லாம் நான் பேச விரும்பல, பேசவும் இல்லை. பட் படிங்க, ஆம்பளை புள்ளை படிங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா அந்த யூனோ இது பாடமாக்க மாட்டீங்க. நிறைய அந்த தியரிஸ் பாடமாக்குற மென்டாலிட்டி இல்லை. ஸோ தியரிஸ் வைஸ் போகாதீங்க. உங்களுக்கு அந்த கிராமர் எல்லாம் படிச்சு தான் இங்கிலீஷ் வரும்டா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. உங்களுக்கு அது சரி வராது. பொம்பளைகளுக்கு சரி வரும். ஆம்பளைகளுக்கு கிராமரை இப்போ உட்கார வச்சு ஒரு 30 வயசு ஆம்பளையை நான் உட்கார வச்சு கிராமரை படிவாப்பா, உனக்கு கிராமர் மூலமா சொல்லித்தாரேன்னு சொன்னா அது ப்ராக்டிக்கலி சரியாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியும். பேசிக் கிராமர் கொடுக்கணும் தான். பட் இந்த டீப் அண்ட் டெப்தா இந்த பொம்பளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியா. எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் அப்படி ஒரு மேல் பேஸ்ட் கோர்ஸ் வந்து நான் செய்யல. அவங்களோட மென்டாலிட்டி எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் இப்போ நான் குறைஞ்சது ஏசியில 5 இயர்ஸ்ல குறைஞ்சது இப்போ நான் ஒரு 55வது பேட்ச் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மட்டுமே 34 ரீச் ஆயிருச்சு. ஸ்போக்கன் வித் கிராமர் அண்ட் 8 கோர்சஸ், நிறைய கோர்சஸ் நான் செஞ்சதுனால நியர்லி 50+ பேட்சஸ் பார்த்துட்டேன். பொம்பளையில மட்டும் வச்சு ஒரு 3000 பேரை இப்போ நான் பார்த்துட்டேன். மென்டாலிட்டி தெரியும் எனக்கு. ஒரு கோர்ஸ் ஃபெயிலியர் ஆயிருந்தா மற்ற கோர்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபெயிலியர் இல்லை, அதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆனாங்கண்டா, ரிசல்ட்ஸ் நான் நினைச்சளவு வரலண்டா, ஐ சேஞ்ச் தட் வே எல்லாம் பார்த்துக்கொள்வேன். எவ்ரி கோர்ஸ் இஸ் டிஃபரெண்ட், லெசன் பிளான் இஸ் டிஃபரெண்ட். அப்போ மேல்ஸோட மென்டாலிட்டி, ஏன்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துருக்கிறேன் நான். மேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் 9, 10, 11 வரைக்கும் லிட்ரேச்சர்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனால் இந்த மேல் மென்டாலிட்டி ஏன் அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் என்னான்னு I have never got an opportunity to interact because I don't know. ஓகே, ஸோ இப்போ அது ஃபிசிக்கல் கிளாஸஸாக இருந்தால் கூப்பிட்டு படிப்பிக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. இது ஆன்லைன்னால கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. ஆம்பளையில் கூப்பிட்டு படிப்பிக்கிறது என்ன மாதிரி ஆகும்போது ஒரு பேட்ச் வந்து ஆல்ரெடி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. மெசேஜஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ். ஸோ அந்த அட்மின்ஸுக்கு தலைவலி வந்ததுல நான் ஐ ஹேவன் சீன் எனிதிங். அட்மின்ஸ் வந்து ஹாஜரா ப்ளீஸ் லெட் அஸ் கோ அவே ஃப்ரம் யூ, எங்களுக்கு இதை வெச்ச நீங்கள் வைக்கிறீங்களா விடுறீங்களான்னு கேட்டதுனால நாங்கள் வந்து அதை அந்த ரிஸ்க்குள்ளே போகலை. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு மென்டாலிட்டியில் இஷ்யூ இருந்தால், என்ன கிராமரில் என்ன பிரச்சனை, இல்லாட்டி இந்த 30 இயர்ஸுக்கு கிராமர் தான் வேணுமா, கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் I'll try to come up with the answers and sort out your issue. Okay, right. So at work பார்த்தீங்கன்னா I'll get back to you. Let's discuss this later. I'm running late. Could you please repeat? இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் பேசி பழகணும்.
phrases, sentences ராவா எடுத்து அந்த சென்டென்சஸையே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்காக இவ்வளோ சென்டென்சஸ் ஆஜரா எடுத்து பழகுறதுன்னு கேட்டால் ஏலா. இப்போ ஆனால் அதுக்காக நீங்கள் க்ரைட்டீரியா வைக்கலாம். ஒர்க் பிளேஸ்க்கு தேவையான சென்டென்சஸ் அண்ட் டாக்டர் பேஷண்ட் கன்வர்சேஷன், மார்க் what you call ஷாப்பிங், அந்த மாதிரியான கான்டெக்சுவல் பேசிஸில் நீங்கள் படிக்கலாம், சென்டென்சஸ் படிக்கலாம். ஆனால் கிராமர் வழியாக வரலாமான்னு கேட்டால் வரலாம், நோ இஷ்யூஸ். பட் டூ யூ ஹாவ் பேஷன்ஸ் டு லேர்ன் த ரூல்ஸ்? தட்ஸ் த கொஸ்டின் ஐ ஹேவ். அண்ட் டூ யூ ஹாவ் த பேஷன்ஸ் டு லேர்ன் த தியரிஸ்? தார நோட்ஸ் எல்லாம் எழுதி பாடமாக்கி ரெடியாகவே ஹாஜரா? எஸ், ஹாஜராண்டா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லிசன் அண்ட் இமிட்டேட் பண்ணணும். இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க, நல்ல இங்கிலீஷ் மூவி எல்லாம் பார்ப்பீங்க. இங்கிலீஷ் மூவியில் படத்தை பார்க்குறீங்களா இல்லாட்டி லாங்குவேஜை பார்க்குறீங்களா, என்னத்தை பார்த்து என்னத்தை எடுக்கிறீங்கன்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. அப்படி இங்கிலீஷ் மூவிஸோ இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்குறவங்களா இருந்தால் யூ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, சப்டைட்டில்ஸ் பாருங்கள், அதை ரீட் பண்ணுங்கள். அவங்களோட மவுத்ஸ் யூனோ அது வேர்பல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபேஷியல் கெஸ்டர்ஸ் பாருங்கள், மவுத் சிங்க் பாருங்கள், அண்ட் சைன்ஸை பாருங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் லைக் தட், இமிட்டேட் லைக் தட், டாக் just like them. ஆனால் நீங்கள் பார்க்குறது வேறையாக இருந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறா, ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ லேர்னிங் ப்ராசஸ்ன்னு வந்தால் கிவ் ப்ரையாரிட்டி டு இங்கிலீஷ் மூவிஸை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறதுன்றது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். லேர்னிங் ப்ராசஸுக்காக எவ்ரிடே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்க போகிறேன், அது என் லாங்குவேஜுக்காக பார்க்க போகிறேன்னு நினச்சி பார்க்குறவங்களா இருந்தால், டெடிக்கேட்டடாக பார்க்குறதா இருந்தால், யூ ஹாவ் டு ஒர்க் வாட் ஐ சே. So this is powerful. Watch short English videos, new clips, interviews, podcasts like Nas Daily நீங்க பார்க்கறதா இருந்தா Nas Daily English, wow, superb. And Nas Daily க்கு பூரா இன்னொருத்தர் இருக்கிறாரே, ஈவன் முஃப்தி மென்கா நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட அவர் அந்த ஆர்டிகுலேட் அது எப்படி அந்த டெலிவர் பண்ணுறாருன்றது ஐ ட்ரை, பிகாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ், ரைட்? ஸோ ஒவ்வொருத்தர் அரப்ஸோட இங்கிலீஷோட டிஃப்ரெண்ட் ஆக்சன்ட் அண்ட் யூனோ நாஸ் டெய்லியோட டிஃப்ரெண்ட், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஞாபகம் வருது இல்லை. ஓகே, இட்ஸ் இன் மை டிப் ஆஃப் டங், இட் டசன்ட் கம் அவுட். ஓகே, அவன்ட இங்கிலீஷும் வந்து ஆஸ்திரேலியன், நாஸ் டெய்லியோட பிரான்ச் ஒருத்தர் தான், டோட்டலி டிஃப்ரெண்ட் பண்ண. முஸ்லீம்னு சொல்ல மாட்டார், மஸ்லிம். அவர் வந்து எம்யூ சவுண்டை வந்து சொல்ல மாட்டார், மஸ்லிம். நல்லா கேட்டு பாருங்க அவரோட வீடியோஸ். அப்படி சொன்னாலும் விளங்கும் அவர் யாருன்னு எனக்கு மறந்துட்டு. ஓகே, மஸ்லிம் கொண்டு இருப்பாரு. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் நீங்கள் எடுக்கணுமா இருந்தா வாட்ச் சச் மூவிஸ் இன்டென்ஷனலி, not just entertainment purpose. Okay, not just with an entertainment purpose. அப்படி பார்த்தா ஃபேமிலியோட வைஃபோட பார்க்குறேன்னா அதை நீங்கள் வேறையா நீங்கள் அதுக்கான மாதிரி பார்க்கணும். இல்லைனா படிக்க பார்க்குறேன், சப்டைட்டிலோடு பார்க்குறேன், அந்த வேர்ட்ஸோடு பார்க்குறேன், அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணணும். அந்த வீடியோவில் ஒரு வேர்ட் விலங்களையோ போஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி அதை முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணணும். ஸோ லைஃப் லாங் whenever you rewatch the movie you will never forget the word, you will never forget the sentences, because video that is called auditory learning and visual, அதுக்கு வந்து என்ன லேர்னிங், ஓகே, விஷுவலைஸ் பண்ணி படிக்கிறது, ஆடிட்டரி லேர்னிங் கேட்டு படிக்கிறது. ஓகே, நீங்கள் வந்து என்ன லேர்னர்? முதலாவது நீங்கள் ஆடிட்டரி லேர்னரா, கெனஸ்தட்டிக் லேர்னரா, இல்லாட்டி விஷுவல் லேர்னரா, எந்த வகையான லேர்னர்ன்றது your teacher must identify and you need to identify if you are an adult. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தால் டீச்சர் கேன் ஐடென்டிஃபை, இல்லாட்டி நான் உங்களோட வீட்டில் வந்து பார்க்கலாமா நீங்கள் என்ன வகையான லேர்னர்னு, கேன் ஐ கிவ் இண்டிவிஜுவல் கிளாஸ்னா ஆப்வியஸ்லி ஐ கேன் கிவ். பட் ஆஸ் அ குரூப்பாக இருந்தீங்கண்டா நீங்களா நான் உங்களை வச்சு படிப்பிக்க போகிறது இல்லை, நான் சும்மா ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். ஓகே, டோன்ட் திங்க் ஆஜரா இப்போ ஒரு குரூப்பை வைக்க போகிறா போல அதனால சொல்கிறா போலண்டு. நோ, ஐம் ஜஸ்ட் அட்வைசிங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன லேர்னர், இப்போ எனக்கு வீடியோ பார்த்து படிக்கலாம்னா அந்த லேர்னர், ஆடிட்டரி லேர்னராக இருந்தால் கேட்டு படிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ஈவன் இங்கிலீஷ் சாங்ஸை வந்து நல்லா கேட்டிங்கண்டா. முன்ன வந்து நான் எப்படி தெரியுமா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கேட்க விளங்காது தானே, ஒன்றுமே விளங்காது. அது மட்டுமா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், up above the world so high like a diamond in the skyன்றதே இப்போ டீச்சர் ஆகி அது ஒரு ஏஜில் படிக்க வந்து அதை பிரித்து மேய்ச்சி பொறுத்தா அட பாவத்தை. up aboveனா மேலே, up above the sky, வானத்துக்கு மேலே, twinkle twinkleடா நட்சத்திரம் இன்னுதான்.
அதை தெரியவே அட பாவத்தை 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு ட்விங்கிள்ண்டா அந்த விடா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவு ஐ ஒண்டட எவ்வளோ ஆச்சரியமா நான் பார்க்குறேன். ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர், நீ யாரு வா, நான் இவ்வளோ ஆச்சரியமா உன்னை பார்க்குறேன். up above the world so high, வானத்துக்கு மேல up above the world so high, உலகத்துக்கு மேல வானம் ரொம்ப பெருசா இருக்கு. like diamondன்றது அங்க சிமிலி கம்பேரிசன் கொடுத்திருக்கிறாங்க. நீ வந்து நட்சத்திரமே நீ வந்து டயமண்ட் மாதிரி ரத்தினம் மாதிரி இருக்கு இந்த ஸ்கை. இதை பிரிச்சா சப்ஜெக்ட் பார்க்கலாம், மெட்டஃபர் பார்க்கலாம், இதுல இருக்கிற நீங்க வேர்ட் கிளாஸை பார்க்கலாம், கம்பேரிசன்ஸ் பார்க்கலாம். இதை எப்ப படிச்சு தந்தாங்க? 3 வயசுலயே படிச்சு தந்துட்டாங்க. எப்படி? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அப்ப போதெல்லாம் என்னமோலாம் வரும், அப்ப பவ்தெல்லாம் இப்பதான் வருது. செல்ல what do you call ரைம்ஸ் எல்லாம் ஹிபா ஹயாக்கு நான் டீச் பண்றப்போ தான் கண்ணால பாக்குறேன் அந்த ரைம்ஸ். அல்லல்லா இவ்வளவு நாள் பொய்யவா படிச்சோம். சில நேரம் சிலது வந்து அவுட் ஆஃப் we never come across, right? அதெல்லாம் லைஃப்ல குழந்தையில நர்சரியில படிச்சதோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் நாங்க பார்த்து கேட்டே இருக்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்குறப்போ தான் தெரியுது எவ்வளோ. நான் நிறைய இங்கிலீஷ் படிப்பிக்கிற நேரம் அதே மாதிரி சீசா அப் அண்ட் டவுன், லேடி வென்ட் டு லண்டன் டவுன். சீசா நாங்க சீசா சீசா அப் அண்ட் டவுன் அப். அது எங்களுக்கு பாட்டாவே தெரியா. சி பாரு, சா பார்த்துட்டேன். சி சா சிம்பிள் பாஸ்ட் அங்க வந்திருக்கு. சி சா அப் அண்ட் டவுன், மேல மேல கீழே போகுது தானே. அப்ப மேல கீழே போற நேரம் நீ பாரு நான் பார்த்துட்டேன், நீ பாரு நான் பார்த்துட்டேன். அப் அண்ட் டவுன், லேடி வென்ட் டு, வென்ட்னா கோட சிம்பிள் பாஸ்ட் வென்ட், லேடி போனா லண்டன் டவுன். அப்ப அங்க ரிதம் வருது அண்ட் யூனோ அசனன்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைமிங் வேர்ட்ஸ் வருது அண்ட் சிம்பிள் பாஸ்ட் வருது. இப்போ நான் சிம்பிள் பாஸ்ட் படிப்பிக்கிறேன் இருந்தேன் என் கிளாஸ்ல. நான் என் லேடிஸுக்கெல்லாம் சொல்லுவேன் சி சா அப் அண்ட் டவுன், லேடி வென் டு லண்டன் டவுன்டா அங்க இருக்கிற வெண்டையும் சி சாவையும். அப்ப ஆக்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் மறக்காது செத்தாலும். ஐ கனெக்ட். அதே மாதிரி இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் அ டாங்கி died, ஃபாதர் cried, இங்கி பிங்கி பாங்கி. அப்ப இங்க டாங்கி died, கழுது செத்துருச்சு. டைட் சிம்பிள் பாஸ்ட். V2 ரெகுலர் வெர்ப் ed முடியுது. டாங்கி died. ஃபாதர் cried ரெகுலர் வெர்ப்ஸ் cried. ஃபாதர் had a donkey தானே. அப்ப have hasd, V2 வந்து had, hasண்டா இருக்கு, haveண்டா இருக்கு, hadண்டா இருந்துச்சு. இதெல்லாம் எங்க படிச்சோம்? பிரைமரியிலேயே 3 வயசுலயே. ஆனா எங்கட நர்சரி டீச்சர் சொல்லி தந்தாங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி? சரி, நர்சரியில விடுங்க, பிரைமரி டீச்சர் சொல்லி தந்தாவா? அதையும் விடுங்க. செகண்டரியில டீச்சர் சொல்லி தந்தாவா? அதையும் விடுங்க. ஓலவெளி இளவெல்லாம் வந்தோம், கனெக்ட் பண்ணி எந்த டீச்சராவது ஒருக்கா சரி. அதுவும் நான் சொல்றது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருக்காங்களே, இப்ப எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி இருக்காங்கன்றலாம் நான் யாரையும் கம்பேர் பண்ணி மட்டன் தட்டெல்லாம் வரல. ஆனா எனக்குன்னு வந்து வாச்சாங்களே, ஓகே அட்ட வேஸ்ட். தமிழ இங்கிலீஷ் டீச்சர் பேரு தமிழே தான் பேசுவா. ஒன்று புக்கை கூட கரெக்ட் பண்ணதில்லை. A-level முதலாவது என்னது மைசெல்ஃப், A-level புக் இருக்கு தானே, அதில் மைசெல்ஃப் இருக்கு தானே. மைசெல்ஃபும் மை எம்பிஷன் 2 பேஜை தான் எழுதினாங்க வாழ்க்கையில் 2010 நான் சொல்கிறேன். அந்த 2 மட்டும் தான் அவங்களோட ரெட் பெண்ணால் கையால் கரெக்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு ஒன்று கூட திறக்கிறது இல்லை. பேஜை திற, நீயா பாரு. நாங்கள் அங்கே என்ன பார்ப்போம்? அந்த உங்களுக்கு தெரியும் தானே 2010 இருக்கிற A-level புக்கில் மைக்கேல் ஜாக்சன் ஒன்று இருக்கிறார் தானே, டவுன் த வேர்ல்ட் பிளா 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 ஏதோ ஒரு சாங் வந்துருக்கு. அதை பற்றி அவரை பார்க்குறேன், ரசிச்சு மைக்கேல் ஜாக்சனை பார்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் திருப்பி போனீங்கன்னா டயனா இருப்பா, ஒரு ஹேண்டிகேப் ஒன்று வச்சுட்டு, ஒரு ஐ ஷுடன்ட் சே ஹேண்டிகேப், இட் ஷுட் பி த தேர் இஸ் அ வேர்ட் ஃபார் தட். ஐயோ வை ஐம் ஃபர்கெட்டிங். ஓகே, சப்போர்ட். இங்கே நல்ல ஒரு அழகான வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஐ ஃபர்காட் தட். ஸோ ஸ்பெஷல் நீட் பர்சன் உண்டு, அவரோட அவ இருப்பா, அவரை பார்த்து ரசிக்கிறேன். இப்படி இது மாதிரி படம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். A-level புக்கில் எத்தனை ஸ்கூலில் யார் படித்து கொடுத்து யாரெல்லாம் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியா. ஓகே, நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஸ்கூலில், நான் நல்லா எங்களோட ஸ்கூலில் படித்து தரவில்லை, அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணுகிறேன். ஓகே, நான் ஸ்கூலில் இங்கிலீஷ் படிக்கல.
ரைட். என் இங்கிலீஷுக்கு என் இங்கிலீஷ் டீச்சருக்கும் ஸ்கூலில் படிச்சு தந்து இங்கிலீஷ் டீச்சருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் என் இங்கிலீஷ் டீச்சர் என்னை நல்லா கரேஜஸ் ஆக்கினாங்க. இருக்கிற கம்பெடிஷனில் என் பேரை போட்டுருவா, அதுக்கப்புறம் என்னை அனுப்புவா, நான் பாடமாக்கிட்டு எப்படியாவது போயிட்டு வருவேன். அது மட்டும் நடந்துச்சு. என்னை கரேஜ் பண்ணினாங்க. மற்றபடி ஆனால் நல்ல ஃப்ரெண்ட். ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ். நல்ல ஊர்பலை பேசுவாங்க. ஸோ அதனால எங்களோட பர்சனல் டாக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேச போகிறது. அவங்களோட பர்சனல் டாக்ஸ் எல்லாம் நாங்கள் அவங்களோட வாயிலேருந்து எடுக்கிறது. அவங்கட மட்டும் இல்லை, ஸ்கூல் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்ட்டு பர்சனலி அவங்ககிட்ட இருந்து பிடுங்குறது. அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கிலீஷ் பாடண்டா படிச்சு தர மாட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்டா, இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ்ன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு லாங்குவேஜ். அதை கம்பேரிட்டிவ்ல நீங்கள் படிக்க எப்படியாவது படிங்க, உங்களுக்கு விளங்க வரும் அது ஈஸியாக இல்லையாண்டு. இதை கம்ப்ளிகேட் பண்ணினது யாரு தெரியுமா? டீச்சர்ஸ். இங்கிலீஷை கஷ்டப்படுத்தியது இங்கிலீஷ் டீச்சர்ஸ். இங்கிலீஷை படிச்சு தராதது இங்கிலீஷ் டீச்சர்ஸ். இங்கிலீஷை எப்படியெல்லாம் இந்த லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ் புள்ளைகள் தெரிஞ்சு கொள்ள கூடாதுன்னு ரகசியமா பொத்தி வச்சது டீச்சர்ஸ். நான் சொல்றது பொய்யா இருந்தா யாரு வேணாலும் இங்க வந்து சொல்லுங்க, ஆஜரா நீங்க சொல்றது பொய்யிண்டு ஏத்துக்கொள்கிறேன். ஓகே, லோவர் கிளாஸ் இந்த பிள்ளைலாம் இந்த கிரைட்டீரியா, இந்த ஏரியா பிள்ளைக்கு தெரியக்கூடாது, இந்த கிரைட்டீரியா தெரியக்கூடிய இந்த ஸ்கூல். ஆனா இதே நீங்க ஒரு ராயல் காலேஜ் இல்லாட்டி பெரிய நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல போங்க, தமிழ் மீடியம் புள்ள இங்கிலீஷ்ல தான் பேசும். அது எப்படி? சரி, ராயல் காலேஜில் புள்ள வந்து நல்லா இங்கிலீஷில் பேசுது, எம்எல்சி புள்ள இங்கிலீஷ் பேசுதுன்னா பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒத்துக்கொள்ளலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் ஏண்ட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன், ராயல் காலேஜில் உங்களோட ஏலவெல்ல என்ன நடந்துச்சு, அந்த புக்கில் நீங்கள் என்ன படிச்சிங்கடா? அவர் சொல்கிறாரு என்ன தெரியுமா, அவர் இங்கிலீஷே படித்தது ஏலவெல்ல தானா, அப்படி ஒரு நல்ல டீச்சரா, இங்கிலீஷ் மறக்க முடியாமல் முழு புக்கே கரைச்சி குடிச்சாராம். எனக்கு கவலையாக இருந்துச்சு அது கேட்குற நேரம். அப்படியா அப்படின்ட்டு ஐ கம்பேர். அப்போ அவர் சொன்னது வந்து எங்களுக்கு அப்படி பெஸ்ட்டான டீச்சர். அப்போ உங்களுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு அப்படி ஆக்களுக்கு நல்லா சொல்லலாம்டா. இந்த செகண்டரி லெவல் தேர்ட் லெவலில் இருக்கிற ஸ்கூல்லையோ இல்லை நார்மல் ஆர்டினரி ஸ்கூல் பிள்ளையில இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக செய்கிறீங்க இல்லை உங்களோட வேலையை. இப்போ செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது எந்த டீச்சரையே செய்யலை. அந்த காலத்தில் இருந்து யாருமே எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் வரலை. அதையும் விட எங்களோட உம்மோட காலத்தில் போய் கேட்டா அது வேறு ஸ்டோரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர் நினைச்சா புள்ள இங்கிலீஷ் பேசலாம், எழுதலாம், படிக்கலாம். ஓகே, பட் உங்களோட உழைப்பு டீச்சர்ட அதை விட டீச்சர்ட உழைப்பு ஹவு ஷீ இஸ் கிவிங் த நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹவு ப்ரெசென்டிங், அந்த ப்ரெசென்டிங் ஸ்கில், டீச்சிங் ஸ்கில், கிவிங் த நாலேஜ், ரைட் நாலேஜ் அண்ட் கம்பேரிட்டிவ் லேர்னிங்ல தான் சீக்ரெட்ஸ் இருக்கு. அதை தவிர வேற ஒரு சீக்ரெட்டும் இல்லை. இங்கிலீஷ் இஸ் ஈஸி, ரைட்? ஏன்னா என்னாலே முடியும். தமிழ் மீடியம் ஏலவல் வரைக்கும் ஒரு பேராகிராஃப் எழுத தெரியாமல் ஃபுல் எஸ்ஸே ஒரு இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக எழுத தெரியாது எனக்கு வருதுண்டா. உங்களுக்கெல்லாம் வராது, நல்லா வரும். ஓகே, அவ்வளோதான் மேட்டர். ஸ்பீக் வித் சேஃப் பீப்புள். ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நினைக்கிற ஆக்களோட பேசுங்க. அண்ட் வாட்ச் ஸ்பீக் வித் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஆல்சோ லேர்னிங். ஜாயின் கிளாஸஸ் இஃப் யூ ஆர் ப்ரிஃபரிங். ப்ராக்டிஸ் இன் ஸ்மால் குரூப்ஸ், நாட் இன் பிக் க்ரௌட்ஸ். பேசிக் லேர்னராக இருந்தால் நிறைய க்ரௌட் இருக்கிற கிட்ட வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்காதீங்க. பிகாஸ் இட் வில் புட் யூ டவுன் ஆர் இட் வில் கிவ் யூ த இம்ப்ரெஷன் ஆஃப் வட் யூனோ, உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ வென் இட் இஸ் அ பிக் ஹியூஜ் க்ரௌட், ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாவது பேச போனீங்கன்னா சம்டைம் ஏதாவது ஒன்றுண்டா கூட உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸோ டவுனோ பேடோ, இஃப் யூ மிஸ்ப்ரனவுன்ஸ்ட், சம்டைம் யோர் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுண்டா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வாயில வராது. You will feel very hard. அதனால start from the very small group. As I said, your family is the first. Family is the first priority. Family குள்ள பேசி day to day conversation Englishல வெச்சிங்கண்டா தான் you can move with your office colleagues. When you move with your office and colleagues only, you can expand with your management. உடனே வாயை மூடிட்டு வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டையும் பேசுறது இல்லை, பிள்ளைகிட்டையும் பேசுறது இல்லை, கலீக்ஸ்லையும் பேசுறது இல்லைட்டு மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் போய் மட்டும் பேசி அப்ரைசலில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேனேஜர் ஆகணும், சீனியர் மேனேஜர் ஆகணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது. வாயில வராது பேச்சு. நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் நல்ல நாலேஜ் இருந்தாலும் வாயில வராது. பரதநாட்டியம் ஆடிட்டு வரணும். ஸோ வாட் ஐ சே இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக் அண்ட் எக்ஸ்பேண்ட். Okay, next one, correct only common mistakes. General mistakes ஆயிருந்தா சும்மா slightly mispronouncing word வந்து சும்மா common. What do you call the some countries, you know, I don't want to mention the names. சத்தம் போட்டுக்கணும். for example, for வேற ஆயில், அதெல்லாம் இந்த for இன்னொரு நல்ல வேர்ட்
ஏலா அந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. கார் ஓட்டிட்டு நிற்பாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் நாங்கள் சவுண்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆயிலுக்கு வந்து ஆயில் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த பேசிக் காமன் ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் மிஸ்டேக்ஸ் விடாமல் ஸோ ஒரு மாடரேட்டாக பேசுங்க. ஓகே, அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் போகாமல். பட் சில நியூ வேர்ட்ஸில் மிஸ்ப்ரொனவுன்ஸ் வந்தால் நோ ப்ராப்ளம், நோ வொரிஸ் அட் ஆல். இந்த புதிய கார்ஸ், புதிய பிராண்ட்ஸ், இதில் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் அவனுக்கே செஞ்சவனுக்கும் ஓட்டுறவனுக்கும் வரும். எங்களுக்கு எப்படி வரும்? புதிய இப்போ லம்பர்கினி, லம்போர்கினி, the way how Hiba pronounces, I admire. Wow, she pronounces very well. அவட ஏஜுக்கு ஆவாத நல்லா அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றா அப்படின்னு ஃபீல் ஆகும். You know, so say, am I driving that? Oh, am I into that? சில brands வந்து we don't. அதே மாதிரி some brands எனக்கு சடனா ஞாபகம் வருது இல்ல, அதெல்லாம் வந்து even I don't try myself. To be honest, I'm saying, if I am a user or if I am into that, I can try myself. அதெல்லாம் ரெகுலரா இல்லாததெல்லாம் வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஜெனரலா வரது ஜெனரலி கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ பர்ஃபெக்ஷன் என்ற போக்கில் ஆர் இஸ் சைலண்ட் இன் ஸ்ரீலங்கா. பட் இன் இந்தியா பர்ஃபெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டன்ட். அப்போ we can't do that. So I'm not criticizing them. Okay, அவங்களோட pronoun they have Indian English ண்டே இருக்கு. American English, British English, Australian English. அது மாதிரி Indian English is for India because it's a very huge country with overpopulated country. ஒரு 100 கோடி பேர் பேசுற லாங்குவேஜ் நாங்க கிரிட்டிசைஸ் பண்ண கூடாது. நாங்க அல்ப 2 கோடி நாங்க பேச தகுதியற்றவர்கள். ஆனா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல. அது அவங்களோட நாட்டுல. We are following British or either Americans. இப்போ நாங்க அமெரிக்கன்ஸையும் ஃபாலோ பண்றோம் because of social media. Okay, so அமெரிக்காவோ பிரிட்டிஷ் தான் 99% நாங்க ஃபாலோ பண்றது. So importance of the perfection of the disaster அப்படி of the போயில ஸோ அந்த மாதிரி ப்ளீஸ் பேச வேணாம். அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் யூ டோன்ட் டிசர்வ் த ரெஸ்பெக்ட். ஓகே, சீரியஸாக சொல்கிறேன். டோன்ட் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் மிச்சம் ஆக தேவையில்ல. பட் ஐ ரியலி லவ் தேர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி ஓவர் பெர்ஃபெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பெர்ஃபெக்ஷன், நாட் பர்ஃபெக்ஷன். ஓகே, பெர்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஈவன் ப்ரோக்கன் இங்கிலீஷ் இஸ் பெட்டர் தேன் பேட்டர். அவங்க பேட்டர். ஸோ ஈவன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் பெட்டர் தேன் சைலன்ஸ். ஸோ remaining silence. So speak English which is better than remaining silence. வாயை மூடிட்டு இருக்கிறத விட ட்ரை சம்திங், நோ ப்ராப்ளம். ஓகே, ட்ரை சம்திங், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்கள் நீங்க உங்களோட உழைப்பு, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்றது, உங்களோட அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் யுவர் ஜப்போ ஒர்க்குன்னு வரும்போது காசு முக்கியமா, வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் முக்கியமா, இல்லை என்ற புரோக்கன் இங்கிலீஷ் தான் முக்கியமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ கிவ் இட் டு யூ. ஓகே, பொம்பளைகளுக்கு இங்கிலீஷ்ன்றது ஒர்க் மோட்டிவேஷன் எல்லாத்தையும் தவிர பொம்பளைகள் வந்து பொதுவாக இங்கிலீஷை யூஸ் பண்றது பொஷுக்கு, டு மெயின்டைன் தேர் டிக்னிட்டி, to maintain their social reputation, to maintain their social acceptance, to maintain their standard. Okay, classy. பொம்பளைகளுக்கு மண்டேல இங்கிலீஷ்ண்டா வேற ஒரு விம்பம். உழைச்சி காசு பார்க்கணுன்றது இல்லை. இப்போ ஏன்னா எல்லா பொம்பளையும் உழைக்கிறது இல்லையே, வேலை ஒர்க்குக்கு போகிறது இல்லையே. நாங்கள் இப்போ எனக்கிட்ட வர பொம்பளை ஆஜரோ எப்படியாவது பேசுவீங்க, என் மாமியிட முன்னுக்கு கொலஸ் காட்டணும், என் குரூப் சாட்டில் நான் நல்லா பேசணும், அவளுக்கு முன்னுக்கு நான் பொஷா போகணுன்னு தான் பொதுவாக என்கிட்ட சொல்கிறது. லாங்குவேஜ் ஐம் லாங்குவேஜ் டாக்டர் ஆகிட்டேன். ஓகே, எல்லாரோட கம்ப்ளைனிங் கேட்டு என் மண்டேல டாக்டர் ஆகிட்டேன். ஸோ என்னோட பிரச்சனை, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் டார்லிங் கேட்டா, ஆஜ்ரா ப்ளீஸ் ஐ வாண்ட் டு டாக் டு மை, ஒருத்தி சொன்னாங்க, and the in-laws, especially I want to communicate with my in-laws, you know, I just wanted to argue, I just want to talk, you know, I wanted to be the shining star in my in-laws. மாமியார் குடும்பத்துல ஷைனா, ஏன்னா இல்ல மாமியார் குடும்பத்துல பாஷ் இங்கிலீஷா, ஆனா கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் இல்லையா, ஆனா இவங்க கிராமர் தெரியுமா, ஆனா பாஷ் இங்கிலீஷ் இல்லையா. பாருங்களே பிரச்சனைய. ஸோ அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை, ஏன்னா பொம்பளைகளுக்கு இருக்கிற விமென் பாலிடிக்ஸ் வந்து வேற, அதனால எங்களோட லாங்குவேஜ் வந்து வேற. இப்போ எனக்கு என்னையோட சண்டை பிடிக்கிறதுக்கு வாராள்கள், சரியா, எப்படி திரும்ப வாராள்கள், இவங்க பெரிய பீட்டர், இவங்க பெரிய இங்கிலீஷ்ல பெரிய புளுத்தி, இவங்க பெரிய இங்கிலீஷ்ல டாக், இவங்க பெரிய ஆஜரா பெருமை. எனக்கு என்னைய பத்தி பின்னால பேசுற டாபிக் என்னன்னு சொல்லுவா, ஆஜரா பெருமை, அவங்களுக்கு பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு கலர்ஸ், ஆஜரா வந்து புளுத்தி பீட்டர் அம்மா, ஆஜரா வந்து நடிக்கிறா, ஆஜரா தமிழ் மீடியம் தானே படிச்சா, ஏன் இங்கிலீஷ் பேசணும், நான் ஏன் இங்கிலீஷ் பேசணுமா, நான் டீச்சர், தமிழில் பேசினா தமிழில் பேசுவேன், நீ அதை விட தமிழில் இல்லாமல் நீ எனக்கு விட ஓவரா சீனை போட்டால் நான் அதை விட ஓவரா என் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜை எடுத்து காட்ட தான் வேணும். இதுக்கெல்லாம் இப்படி ஏச்சுப்படையிலுமா என்னால்? ஜஸ்ட் இமேஜின், உன்னால் முடியும்னா வா லெட்ஸ் டாக். அதை தவிர அதையே ஒரு டாப்பிக்காக போய் பின்னால் பேசுகிறேன், டீச்சருக்கே பேசுகிறேன்னா இப்போ பொம்பளை விமென் பாலிட்டிக் லாங்குவேஜில் இருக்குது.
ஸோ அதனால எங்களோட டிபார்ட்மெண்ட் வேற. ஆம்பளைல உங்களுக்கு லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸ் இல்லை, விமென் பாலிட்டிக்ஸ் மாதிரி மென் பாலிட்டிக்ஸ் இல்லை. உங்களை வந்து ஒரு 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 இவெண்ட்டில், அதாவது ஒரு குடும்ப கேதரிங்லையோ ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்லையோ வந்து இங்கிலீஷ் தெரியாமல் உங்களை கேவலப்படுத்துவாங்களா? பொம்பளைக்கு நடக்குது. அழுவ வைக்கிறாளுகள், கசன் டு கசன் அழ வைக்கிறார்கள், ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் அழ வைக்கிறார்கள். அந்த புள்ள உடஞ்சி சுக்குநூறா போயிட்டு வருது. எனக்கு சிபிலிங்ஸால உடஞ்ச ஒரு 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 கேர்ள் வந்து அழுதது எனக்கு இன்னும் மறக்கலாம். எனக்கு புதினம். உமா வந்து முதலாவது புள்ளையும் மூணாவது புள்ளையும் இங்கிலீஷ் மீடியம் போட்டு, நடுவில் இருக்கிற புள்ளைய தமிழ் மீடியம் போட்டு, அந்த ரெண்டும் சேர்ந்து கொண்டு இந்த நடுவில் இருக்கிறத டார்கெட் பண்ணி 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 அந்த புள்ள பேச்சே இல்லாத புள்ளையா, அந்த நொந்த புள்ளையோ அவரு ஆகி, அதுக்கு பிறகு அது வந்து பேசி எனக்கு கதைச்சி அது அந்த புள்ள பேச தொடங்கும் போது இந்த ரெண்டு சிப்ளிங்ஸும் வந்து why are you trying now, nicely you are trying, no you don't try to be posh these days அப்படின்ட்டு அதையும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணி அதையும் அந்த புள்ள அழுது. அதுக்கு பிறகு நான் வந்து சொன்னேன், உங்களோட ரெண்டு சிப்ளிங்ஸ் டே நம்பரை தாங்க, நான் கால் பண்ணி நல்லா கொடுக்குறேன், இது என்னது இது அப்படின்ட்டு. அதுதான் அந்த சொசைட்டி. சிப்ளிங்ஸுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லாமே இல்லை கோடியில உண்டுட்டு வைங்கல, அப்படி யாரும் செய்யறது இல்லை. ஆனா அந்த பிள்ளைக்கு நடந்திருக்கு. அந்த புள்ள அப்படி கவலையா கதைச்சு அந்த பிள்ளைய வீடியோ பார்த்துட்டு கிளாஸ்க்கு சேர்ந்த ஒரு கேர்ள்ட கதையை நான் சொல்றேன். இது ஒன்று இல்லை, நான் நிறைய பேசினா நிறைய இருக்கு. மிசரபிள் பொம்பளைகள் வந்து இங்கிலீஷால நொந்து நூடுல்ஸா போயிருக்கிறாங்க. மாப்பிள்ளைமார்கள் வச்சு செய்யறானுகள் இங்கிலீஷ் தெரியலண்டு, கல்யாணம் முடிக்கிறானுங்கள் அழகுக்காக முடிச்சு போட்ட பிறகு இந்த பிள்ளை படிச்சும் இருக்காது. ஆனா அழகு சில பேர் வந்து நல்லா அழகா இருப்பார்கள், சம்டைம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டா இருக்கும். நான் நிறைய பார்த்துட்டேன், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இங்கிலீஷ் தெரியும், ஆனா நல்ல அழகுக்காக மாப்பிள்ளை மாதிரி முடிச்சுட்டாங்க. ரொம்ப ரிச் மாப்பிள்ளை. இப்ப ரிச் மாப்பிள்ளைக்கு இந்த புள்ளைய கூட்டி போகலாம் ஃபங்க்ஷனுக்கு, அழகா உடுப்பாட்டி மினிக்கிட்டு கூட்டிட்டு போகலாம். ஆனா அந்த புள்ளை பேச தொடங்கினா இங்கிலீஷும் வராது, ஒரு ஸ்டாண்டர்டும் விளங்காது. ஏன்னா அந்த புள்ளிட்டு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இல்லை, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் இல்லை, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியும் இல்லை. அப்ப இவருக்கு என்னண்டா ஆஃபீஸ் பார்ட்டிக்கு கூட்டி போயிடலாம், கெட் டுகெதர் கூட்டி போயிடலாம். ஏன்னா அழகுல லவ்ல மயங்கி முடிச்சுட்டாரு. இப்ப அந்த புள்ள வந்து கதறுது, ஆஜரா ஒரு புள்ள இல்ல, ஆஜரா திஸ் இஸ் மை சிச்சுவேஷன், இது பாருங்க, திஸ் இஸ் மை சிச்சுவேஷன்ல ஆஜரா இதுதான் என்ன பிரச்சனை பாருங்களே, என்ன மாப்பிள்ள நாளுன்னு சொல்லி லவ் பண்ணி முடிச்சு கிடிச்சு போட்டுட்டாரு. இப்ப பாருங்களேன் என்னை வச்சு செய்யறாரு, வெளிநாட்டு சுபக்கு எழுப்பாட்டி விடுறாரு, படிக்க வைக்கிறாரு, தஹஜத்துக்கு எழுப்பாடுறாரு, எனக்கு கேள் ஆஜரா, மென்டல் ப்ரெஷர் ஆஜரா, வாழ்க்கையை விடுமாடு தோணுது எனக்கு. அவரோட ஃபேமிலி கூட்டி போறாரு இல்ல, ஆஃபீஸ் கேதரிங் போக முடியல, ஹோட்டல்ஸுக்கு போக முடியல, ஹோட்டல்ல வெயிட்டரோட இங்கிலீஷ்ல பேசலட்டு சண்டையா. என்ன கொடுமடா இது. அப்ப இங்கிலீஷால பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, பொம்பளைகள் வெளியில சொல்ல முடியாத பொம்பளைகள், அதனால தான் ரகசியமா கிளாஸுக்கு வராங்க. கிளாஸுக்கு வரது படிக்கிறதே ரகசியமா செய்றீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுவோம் இன்னொரு நாளைக்கு. ஸோ ஆண்களாகிய நீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை கவலை கஷ்டமெல்லாம் இல்லை. உங்களோட பிரச்சனை மணி, ஏர்னிங், ப்ரொஃபஷனல் அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஆகணுமா, சூப்பர்வைசர் மேனேஜர் ஆகணுமா, லீட் பிஸ்னஸ் லீட் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணுமா. So you need to show your talents. Okay, next one. So these are the things that I wanted to say, and I have spoken a lot and lot. Okay, so if you wait to speak perfect English, you will never speak, and if you speak imperfect English, one day you will speak perfectly. So you can't wait till the opportunity comes, and you have to create your own opportunity. Okay, so if you are thinking, so this video is completely for males, but என்ன பிரச்சனைனா நான் வந்து கொஞ்சம் ஓவரா லென்த்தியா போயிட்டு வீடியோ அண்ட் பிகினிங் பார்ட்டை பார்த்துட்டு ஆக்கள் நினைப்பாங்க செகண்ட் பார்ட் வந்து சம்திங். ஸோ இஃப் ஐ கேன் டவுன்லோட், நான் இது ரெண்டு வீடியோ ரெண்டா பிரிச்சுட்டு ஒன்று ரிசல்யூஷன் தலைப்புலையும் அண்ட் இன்னொன்று வந்து மேல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹெட்டிங்லையும் போட பார்க்குறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ அண்ட் ஐம் கோனா கோ நவ். Thank you so much for watching, because I have eaten most of your data. Wi-Fi இருக்கிறவங்க சரி பரவாயில்ல, அது இல்லாத அப்பாவிகள் மன்னித்து விடவும். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு சொல்லணும். ஸோ ஆண்களே நீங்கள் இன்ஷால்லா இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. அண்ட் ஏன்னா ஒருத்தர் இப்போதைக்கு சோஃபா கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு, எமர்ஜென்சியாக படிக்கணும். மற்றவங்கெல்லாம் நீங்கள் மெசேஜ் போட்டு எனக்கு வந்தது, நான் ஐ ஹேவன்ட் ரெஸ்பாண்டட், பட் ஜஸ்ட் இக்னோர். பட் இது வந்து கேட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்லிஃப்ட்மெண்ட், ப்ரொஃபஷனல் நெக்ஸ்ட் கரியர் க்ரோத்காக கேட்கப்பட்டதுனால எனக்கு கவலையாகிட்டு. பாவம் தானே, ஒரு சேலரி ஒரு இன்க்ரிமெண்ட் எல்லாம் அதில் தான் இருக்குன்னு சொன்னால் அது உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லால் உங்களோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலைன்றது எனக்கு ஒரு கவலையாயிட்டு. ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படி இஃப் ஐ கேன் டீச் லைவ் செஷன்ஸ் ஐ வில் டூ. அண்ட் அதர் தேன் தட், இஃப் ஐ ஹேவ் எனி ஐடியா, கப்பிள் கிளாஸஸ் மாதிரி சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து படிக்கிறீங்களா அது ஓகே, இல்லாட்டி சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து படிக்கிறீங்களா அது ஓகே. அதை தவிர மேல் மற்றும் இண்டிவிஜுவலோ குரூப் கிளாஸஸோ ஆர் நாட் கோனா டேக்.
If you find better teacher, go somewhere and learn, no problem, and you have more ways to learn. And ChatGPT or AI வச்சு படிக்கலாமா இங்கிலீஷ், அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாமாண்ட நெக்ஸ்ட் டாபிக்ல I'll be meeting. Bye bye, take care, have a nice day to all of you. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், thank you.